ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني. இன்றைக்கி வந்து கிளாஸ் நம்பர் வந்து 127. பார்க்க போகிற வசனம் வந்து பார்த்திங்கன்னா 6வது அத்தியாயம் 155. அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேலும் இதே போன்று இவ்வேதத்தையும் நாம் தான் இறக்கினோம், இது மிக்க அருள் வளமுடையது, எனவே நீங்கள் இதனை பின்பற்றுங்கள். மேலும் இரையச்சம் உள்ள போக்கினை மேற்கொள்ளுங்கள், உங்கள் மீது இரக்கம் காட்டப்படலாம். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் ஷரியத்தை இப்ராஹிம் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், மூசா நபியை பற்றி கடைசியாக பேசணும். ஷரியத்தை மூசாலையா இதே தான் இருந்துச்சு, நீங்கள் வந்து அதுலேயும் வந்து நாம் தான் விலக்கி இருந்தேன் அப்படிங்கிறேன். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவ்வேதத்தையும் நாம் தான் இறக்கணும். இப்போ குரானுக்கு வாங்க. இப்போ இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இறக்கப்பட்ட இந்த குரான், இதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இது மிக்க அருள் வளமுடையது, இது பாக்கியம் நிறைந்தது, எனவே நீங்கள் இதனை பின்பற்றுங்கள். மேலும் இரையச்சமுள்ள போக்கினை மேற்கொள்ளுங்கள், உங்கள் மீது இரக்கம் காட்டப்படலாம். இப்போ இது எவ்வளோ பெரிய ஆஃபர் பாருங்கள். இப்ராஹிம் நபி அல்லாஹ் இமாமாக்குனா, அவங்களுடைய அந்த 2 மகன்கள், ஒரு பக்கம் நபிமார்களை வந்து அல்லாஹ் அனுப்பிட்டே இருந்தான் பனி இஸ்ராயல்களுக்கு, இந்த பக்கம் வந்து லூஸில் விடப்பட்டது, அது வந்து அல்லாஹ் அப்படியே பெண்டிங்கில் வச்சுருந்தான். இப்போ கடைசியாக அல்லாஹ் இந்த இடத்துல இப்போ குறைஷிகளுக்கு அந்த பட்டம் தூக்கி கொடுக்குறான். இப்போ இது வந்து குறைஷிகளுக்கு வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கணும். இவங்க வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல இப்ராஹிம் நபியோடைய அந்த வாரிசுகளாக வந்து தங்களை வந்து அல்லாஹ் வந்து இத்தனை நாள் கழித்து தங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது அவங்க சந்தோஷப்படணும். இன்றைக்கும் நம்ம கிப்லா எது? சவுதி தான். என்ன தான் அநியாயம் பண்ணாலும் சவுதியை தான் ஃபாலோ பண்ணுறோம், வேறு வழி இல்லை. ஏன்னா கிப்லா அதை தான் போகணும். அது எவ்வளோ பெரிய கண்ணியம். இன்றைக்கி வந்து நாம் வந்து அரபி வந்து தெரியல, எவ்வளோ குரானை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ குட்டிக்காரன் அடிக்க வேண்டியது. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய லாங்குவேஜில் குரான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களால பார்க்க முடியும். எத்தனை இப்போ இன்றைக்கி அரபு நாடுகள் எத்தனை இருக்குது அரபு பேசி. வெறும் சவுதி இல்லை, யுஏஇ எடுத்துக்கங்க, கத்தார் எடுத்துக்கங்க, இதை எடுத்துக்கங்க, சூடான் எடுத்துக்கங்க, யமன் எடுத்துக்கங்க, எவ்வளோ நாடுகள் சிரியாவில் எல்லாம் எவ்வளோ பேர் இன்றைக்கி அரபி பேசுகிறாங்க. இந்த அரபுகளுக்கு அது எவ்வளோ பெரிய அந்தஸ்து, அது குரானை புரிஞ்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு. எனவே நீங்கள் இதனை பின்பற்றுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த அருட்கொடை அல்லாஹ் சொல்கிறான்ல, குரான் பக்ராவில் 2 இடத்துல சொல்கிறான்,
அகிலத்தாரை விட நான் உங்களை சிறப்பித்தோங்க. இப்போ அந்த அகிலத்தாருக்குள்ளே இப்போ இங்கே யார் வந்துட்டா? இப்போ பனி இஸ்ராயல்களை சிறப்பித்த அந்த சிறப்பிப்பு இப்போ இவர்களுக்கு குறைஷிகளுக்கு வந்துருச்சு. யார் இந்த குரானை ஃபாலோ பண்ணாலும் அவங்களுக்கு என்ன அல்லாஹ்வுடைய அந்த அருள் வந்து கிடைக்குது. இது அருள், அல்லாஹ்வுடைய அருள் வந்து நம்ம எப்போ பார்ப்போம்? இது வந்து மறுமையில் அதோடைய பரக்கத், இந்த குரானுடைய பரக்கத் இந்த உலகத்துலேயும் இருக்குது. அது இந்த உலகத்துலேயும் வந்து மன நிம்மதியான வாழ்க்கை. நம்ம வந்து போட்டு பெருசாக அலட்டிக்க தேவையில்லை. ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நமக்கு விளக்கம் சொல்லப்பட்டு விட்டது. அதான் சொல்கிறாங்க, அந்த அடிப்படை கேள்விகளுக்கான அந்த பதில் அது தெரிஞ்சு இந்த உலகத்தில் வாழ்கிறது எவ்வளோ தெளிவான வாழ்க்கை. அது வந்து இருட்டில் வாழ்கிறவனும் வெளிச்சத்தில் வாழ்கிறதுக்கு சமமான ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த வெளிச்சத்தின் வாழ்க்கை வந்து அல்லாஹ் வந்து நமக்கு கொடுத்துருக்கான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு நியாமத்து. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், எங்களுக்கு முன் சென்ற இரு கூட்டத்தாருக்கு தான் வேதம் வழங்கப்பட்டிருந்தது. அவர்கள் எதனை படித்தார்கள், எதனை கற்பித்தார்கள் என்பது பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று இனி நீங்கள் கூற முடியாது. இதுக்கு முன்னாடி 2 உம்மத்து இருந்துச்சு. ஒன்று மூசா நபியோட உம்மத்து, இன்னொன்று ஈசா நபியோட உம்மத்து. அப்போ அந்த ரெண்டு பேருக்கு தான் வேதம் அவங்க தான் வச்சுருந்தாங்க. கிறிஸ்தவர்கள் வச்சுருந்தாங்க, யூதர்கள் வச்சுருந்தாங்க. அஹ்ல கிதாப்னு அவங்க 2 பேர் வச்சுருந்தாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிற, இப்போ இந்த இடத்துல குறைஷிகளை பார்த்து, இனி நீங்கள் இந்த ஆர்கியூமெண்ட்டு வைக்க முடியாது. இதுக்கு முன்னாடி என்ன நிலவரம்? இப்ராஹிம் நபியுடைய ஷரியத்தில் என்ன இருந்துச்சுன்னு இவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு சோர்ஸே கிடையாது. யாருக்கு? குறைஷிகளுக்கு சோர்ஸே கிடையாது. ஏன்? ஒரு வேதம் கூட அந்த இடத்துல இல்லை. இப்ராஹிம் நபியுடைய ஷரியத்தில் என்ன இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்ராஹிம் நபியுடைய ஷரியத்தை தெரிஞ்சுக்கணுன்னா ஒன்று யூதர்கள்ட்ட போகணும், இல்லைன்னா கிறிஸ்தவர்கள்ட்ட போகணும். அப்போ அவங்களாவது பப்ளிக்காக வச்சுருந்தாங்களா வேதத்தை? இல்லை, அவங்களுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதுதான் எல்லாம் சொல்கிறான். அவர்கள் எதனை படித்தார்கள், எதனை கற்பித்தார்கள் என்பது பற்றி எங்களுக்கு தெரியாது. அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே குசு குசுங்கிறாங்க. நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நாங்கள் என்னங்க பண்ணுறது? எப்படி நாங்கள் வந்து சிராத்துல் முஸ்தகீம் ஃபாலோ பண்ணுறது? எப்படி நாங்கள் வந்து மில்லத்தை இப்ராஹிம் ஆகிறது? அந்த ஆப்ஷன்லாம் எங்களுக்கு கிடைக்காம போச்சு. இப்போ அதே தான் இப்போ நமக்கு இப்போ இன்றைக்கி நாம் வந்து இப்போ நமக்கு டிரான்ஸ்லேஷன் வந்துருச்சு. விளக்கி அது ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்கிறதுக்கு அல்லாஹ் அவங்க இந்த காலத்துடைய தாய்களையும் அல்லாஹ் எழுப்பிட்டான். இந்தியா எங்கே இருக்குது? இன்றைக்கி மொத்த லிட்ரேச்சரு, இஸ்லாத்துடைய லிட்ரேச்சரு எங்கேருந்து சப்ளை செய்யப்பட்டது? இந்தியாவிலேருந்து. அல்லாமா இக்பால் இந்தியா, மௌலானா மௌதூதி இந்தியா, அஸ்ரார் அஹமது இந்தியா, அமீன் ஹசன் இஸ்லாயி இந்தியா. இந்த தஃப்சீர்களை வச்சு தான் இஹ்வானுல் முஸ்லிமின் வந்து ஹசனுல் பண்ணா இவங்கெல்லாம் வந்து எதை வச்சு எழுதுகிறாங்க? இவங்களை தான் ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ஃபீசுல் அயில் குரானு, அவங்க சையத் குத்துப் எழுதுகிறாரு. இன்றைக்கி வந்து அவர் என்ன சொல்கிறார்? இமாம்னு அங்கங்கே குறிப்பிடுறாரு. யார்? சையத் குத்துப். யார் இமாமுங்கிறாரு? மௌலானா மௌதூதி சொல்கிறார். இன்றைக்கி நாம் வந்து இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு இப்போ நமக்கு வந்து இப்போ நல்லா பாருங்கள் எப்படி இந்த ஹுஜ்ஜத் எப்படி நிறுவுறான் பாருங்கள். வெள்ளைக்காரங்களுக்கு பெரிய அந்த மாதிரி முஜத்தித்கள்லாம் அனுப்பலை. ஏன்? அவங்களுக்கு தேவையே இல்லை. அவங்க வந்து அங்கேருந்து அரபுகள்கிட்டருந்து அவங்க டைரெக்டாக சரக்கு எடுக்க தெரியும். அந்தளவுக்கு அவங்க பிரில்லியண்ட்டு. அதனால தான் அவங்க பேசுகிற ஃப்ரீக்வெண்ட் அரபி இருக்குல்ல, யார்? வெள்ளைக்காரன். இந்த அரபு இதில் இருப்பான் பாருங்கள், அந்த கவுன்சிலேட்டில் வேலை செஞ்சிட்ருப்பான். அவனுக்கு எவ்வளோ அரபி தெரியும் தெரியுமா? இந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரபு அவ்வளோ கற்றுக்கிட்டு வழி கெடுக்கிறதுக்கு வந்தான். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து தேவையில்லை. அவங்களுக்கு வந்து ஹுஜ்ஜத் அல்லாஹ் வந்து அவங்க மேலேயே அவங்களே நெருங்கிக்குவாங்க. மறுமையில் அவங்களுடைய அறிவை வச்சு அவங்களே மாட்டிக்குவானுங்க. நமக்கு எடுத்துக்கங்க, நம்மலாம் யாரும், நம்மலாம் ஒன்றும் தெரியாதுங்க, நான் வந்து தமிழில் இருந்தேங்க, நான் வந்து மலையாளிங்க, நான் வந்து உருது ஸ்பீக்கிங் முஸ்லீம்ங்க, நான் ஒரு ஓரத்தில் கடந்தேங்க. அடி சேர்ப்பு யாவனும் எஸ்கேப் ஆக முடியாது. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவங்க என்ன படித்தாங்க, என்ன கற்றுக் கொடுத்தாங்க, எங்களுக்கு என்னங்க தெரியும்? ரசூல்லா எப்படி வாழ்ந்தாங்கன்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அப்படியா? வாங்கடா ராசா. கிட்டத்தட்ட 40 கோடி பேர் இருக்கான் முஸ்லீமு, உருது முஸ்லீம். 40 கோடி பேர் தப்பிக்க முடியாது இப்போ. ஏன்னா மொத்த லிட்ரேச்சர் உருதுவில் தான் இருக்குது. ஃபுல்லாக எழுதி குவிச்சிட்டாங்க, லைப்ரரியை போட்டு ரெப்பிச்சிட்டாங்க. என்கிட்ட கிடக்கிற புக்கே அவ்வளோ கிடக்கு. அப்போ என்னாச்சு? இப்போ ஆயிடுச்சா? ஒவ்வொரு மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்போ பரவலாக்கப்பட்டுருச்சு. அப்போ இந்த சாக்கு போக்கு சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து இன்னும் வந்து அந்த சோஷியல் மீடியா காலகட்டம்
அது வந்து அதோடைய ரீச் பாருங்கள். அல்லாஹ் வந்து பாருங்கள், உலகத்தில் எல்லாருக்குமே அல்லாஹ் பரப்பி விட்டுட்டான். இப்போ இந்த இன்றைக்கி வந்து இஸ்லாத்தை வந்து சொல்கிறதுக்கு மிம்பர்கள் தேவை கிடையாது. முதல்ல வந்து மிம்பர்கள் இருந்து மட்டும்தான் கற்றுக்க முடியும். இப்போ மிம்பர் தாண்டி சொல்லப்போனால் மிம்பர்கள் வந்து இன்றைக்கி டம்மி ஆயிடுச்சு, ரொம்ப கம்மி தான் இப்போ மிம்பர்களில் பேசக்கூடியது. ஏன்னா அதை தாண்டி இப்போ மௌலானா மௌதூதி எந்த மிம்பரில் பேசினார், அது இஸ்ரார் அஹமது எந்த மிம்பரில் பேசினார். மிம்பர்லாம் அவங்களுக்கு வந்து அலோடே கிடையாது. ஆனால் அவங்களுடைய ஃபாலோவர்ஷிப், நீங்கள் ஃபாலோவர்ஷிப் எடுத்திங்கன்னா மௌலானா மௌதூதி, இஸ்ரார் அஹமது, அல்லாமா இக்பால் இவங்களுடைய ஃபாலோவர்ஷிப் எடுத்திங்கன்னா இந்த மிம்பர்கள்லாம் தாண்டி அவங்களுடைய ஃபோர்ஸ் இவங்ககிட்ட அவ்வளோ இவங்களுக்கு காம்படிஷனுக்கு புக்கே இவங்க எழுதலை. இவங்க எழுதின தப்சீர் அளவுக்கு இவங்க எழுதி குவிச்சிருக்காங்களா? ஆல்டர்னேட் ஆட்கள் சொல்கிறேன், எங்கே எழுதியிருக்காங்க? தப்சீர்கள் அவங்க தொடவே இல்லை, குரானே தொல்ல அவங்க. அதனால தான் எந்த மாரசாலையும் குரான் சிலபஸாகவே இல்லை. ஏன் சிலபஸ் இல்லை? குரான் வெறும் ஹிஃப்ஸு தான், மனப்பாடம் பண்ணுறது தான் இருக்குது. மெமரி கார்டு ஆப்ஷன் தான் இருக்காங்க, வேறு எதுவுமே அங்கே கிடையாது. அப்போது அல்லாஹ் சொல்கிறான், இந்த சாக்கு இனி நீங்கள் கூற முடியாது. அவங்க என்ன படித்தாங்கோ, இவங்க என்ன சொன்னாங்கோ, நாங்கள் காலத்தால் பிந்தியவர்கள், நாங்கள் வந்து அஜமிகளாக இருந்தோம், இந்த சாக்கெல்லாம் நம்மளும் சொல்ல முடியாது. இப்போ இது வந்து தாவில காஸ் வந்து அரபுகளுக்கு, தாவில ஆம் வந்து நமக்கு. இந்த டயலாக் வந்து இனி நாம் வந்து அடிக்க முடியாது. இந்த வசனம் இறங்கினதுக்கப்புறம் குறைஷிகள் பேச முடியாது. அதே தான் நான் சொன்னல, இந்த சூறா ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொன்னேன், அரபுகள் மீது ஹுஜ்ஜத் நிறுவுவதற்கான சூறா இது. அடுத்த 2 சூறா, இப்போ அடுத்தது வந்து ஆராஃப் முடிஞ்சு அன்ஃபாலும் தௌபாவும் என்ன சுலுக்கு, அல்லாவுடைய அசாப். அது தௌபாவும் அன்ஃபாலும் தௌபாவும் என்ன, அவங்களுக்கு எப்படி பனிஷ்மெண்ட்டு கொடுக்கறது தான் இருக்கும். பத்ரு, உஹது எல்லாமே இனி பனிஷ்மெண்ட்டு தான். இனி வந்து இவங்களுக்கு வந்து அட்வைஸ்லாம் கிடையாது. இது அட்வைஸ் கடைசி, அண்ணாம் வந்து கடைசி. அதான் முடிஞ்சு போச்சு பாருங்கள். என்னென்ன ஆர்குமெண்ட் வைக்கணுமோ டோட்டலாக வச்சாச்சு. இப்போ இந்த ஆயத்தோடு முடிஞ்சு போச்சு. இனி நீ எந்த சாக்கும் சொல்லவே முடியாது. அல்லது எங்கள் மீது வேதம் இறக்கி அருளப்பட்டிருந்தால் அவர்களை விட நல்ல முறையில் நேர்வழி நடப்பவர்களாக விளங்கியிருப்போம் என்று இனி நீங்கள் சாக்கு போக்கு கூறிட முடியாது. உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றும் நேர்வழியும் அருட்கொடையும் உங்களிடம் வந்து விழுந்தன. அப்போது அதெல்லாம் சொல்கிறேன், எங்கள் மீது அப்படிங்கிறது இப்போ நம்ம எல்லாரையும் குறிக்கும். என்ன இது அல்லாஹ்வுடைய வேதம் அப்படிங்கிறது. இப்போ இன்றைக்கி தமிழர்களாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து ஒரு இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிற மக்களை சொல்கிறேன், இந்தியாவில் வாழ்கிறவங்க, இப்போ சைனாவில் வாழ்கிறவங்க, ரஷ்யாவில் வாழ்கிறவங்க, யாராக இருக்கட்டும், இனி யார் குரான் எடுத்து படித்தாலும் என்ன, இப்போ அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், இது குறிப்பிட்ட சாராரு கிடையாதுன்ட்டான். இங்கே யாரையும் சிறப்பிக்கலை. அகிலத்தாரை விட உங்களை சிறப்பித்திருந்தோம் பனி இஸ்ராயல்களுக்கு சொன்னான்னா அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த டயலாக் அகிலத்தாரை விட அரபுகளை சிறப்பித்தோம்னு எங்கேயாவது இருக்கா? இது அகிலத்தாருக்கு உபதேசம், அவ்வளோதான். இது உலக மக்களுக்கு உபதேசம். யாயோன் நாஸ், உலக மக்களின் நபி, உலக மக்களின் வேதம், உலக மக்களின் ஷரியத், உலகம். இங்கே வந்து குளோபல் சிட்டிசன்ஷிப் தான். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்ராஹிம் நபியுடைய வாரிசு யார்? இப்ராஹிம் நபிக்கு பிறந்திருந்தாலும் வாரிசு, பிறக்கலனாலும் வாரிசு. இன்றைக்கி வந்து ஜிஸ்மானி வாரிசு கிடையாது, அதாவது இந்த உடல் சார்ந்த வாரிசு கிடையாது, ரூஹானி வாரிசு. என்னுடைய ரூஹுக்கு அது எப்படி வந்து நம்முடைய உடல்களுக்கு வாரிசு இருக்குதோ அதே மாதிரி நம்முடைய ரூஹுகளுக்கு வாரிசு இருக்குது. நாம் சொல்லக்கூடிய நற்போதனைகளை யார் ஃபாலோ பண்ணுறோன்னா அவன் தான் நம்முடைய வாரிசு, அவன் தான் வாரிசு. அதுதான் இஸ்ரார் அஹமது வந்து ஒரு இதில் பேசுவார். அல்லாமா இக்பாலோடைய பையன் வந்து அல்லாமா இக்பால் ஒரு நினைவு நிகழ்ச்சியில் அல்லாமா இக்பாலை பார்த்து அவன் சில விஷயங்கள் பேசுவார். அவன் வந்து செக்யுலரு. யார்? அல்லாமா இக்பாலோடைய பையன் செக்யுலரு. சரியா? அவன் வந்து என்ன சொல்லுவான், எங்கள் அப்பா வந்து மதவாதியெல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு, எங்கள் அப்பா வந்து நல்லிணக்கத்தை விரும்பினார், அதை பண்ணார், இதை பண்ணாருன்னு நான் ஏதோ பேசிட்டு உட்காருவான். உட்காந்தோடனே இஸ்ரார் அஹமது எந்திரிப்பார். அவருக்கு ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கு. அவர் வந்து அல்லாமா இக்பாலோடைய பையன்னு அவர் நினச்சிக்கிறாரு. அல்லாமா இக்பாலோடைய பையன் நான் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறாரு, அவர் கோச்சிக்கிட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, உங்கள் அப்பாவுடைய ஒரு வாரிசு நான், ரூஹானி வாரிசு நான். உங்கள் அப்பா யாருன்னு உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது, என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். உங்கள் அப்பா யாருன்னு நான் சொல்கிறேன். அவருக்கு என்னங்க தெரியும்? இந்த மேடையில் உட்காந்துருக்கு, அப்படியே அவன் மூஞ்சி அப்படியே சுருங்கிருச்சு. அவனுக்கு என்ன தெரியும்?
அவங்க அப்பா யாருன்னு என்கிட்ட கேளுங்க. ஒவ்வொரு கவிதை ஃபிங்கர் பிரிண்ட்டில் வச்சுருக்கேன் நான். என்னென்ன அவருடைய ஐடியாலஜி என்ன, அவர் எதை பேசினார், அவர் என்ன பண்ணாருங்கிறது நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி இப்ராஹிம் நபியுடைய வாரிசு யார்? யார் வேணாலும் நீங்கள் வாரிசு, நீங்கள் ஈரோட்டில் வாரிசு, நீங்கள் வாரிசு. நீங்கள்லாம் யாருக்கு பிறந்தீங்க? நான் யாருக்கு பிறந்தேன்? பிரச்சனை இல்லை. எவ்வளோ பெரிய மகத்தான இது அல்லாஹ் சொல்கிறேன் பாருங்கள். எங்கள் மீது இறக்கி அருளப்பட்டிருந்தால் நேர்வழி நடந்திருப்போம் அப்படின்னு நீங்கள் பேச முடியாது. விளங்கியிருப்போம் என்று இனி நீங்கள் சாக்குப்போக்கு கூற முடியாது. எப்பா சாமமாக்கிட்டேன்ப்பா, என்னுடைய அருள் பாருங்கள். அல்லாவுடைய அருள் இப்ராஹிம் நபிக்கு சுருக்கின்னான். இப்ராஹிம் நபி மேலே சுருக்கி அவங்களுடைய 2 கிளைகளுக்கு பரப்பி வச்சுருந்தான். இப்போ அந்த அருள் எடுத்து சமமாக்கி விட்டான். டோட்டல் இப்போ புரியுதா குரான் அருள் வளம் மிக்கதுன்ட்டு? குரான் பாக்கியம் மிக்கது. எவ்வளோ பெரிய பாக்கியம்! நாளைக்கு இப்ராஹிம் நபி நின்றுட்டுருப்பார், அந்த வரிசையில் கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டுவான் அல்லாஹ் நாடினால் நிப்பாட்டினா எவ்வளோ பெரிய பாக்கியம்! யார் இது அப்படின்னு இப்ராஹிம் நபி கேட்பார். உங்கள் வாரிசுங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் உங்கள் தீனை எடுத்து இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம்! அதே மாதிரி குரானுக்கு தெளிவான சான்றும் நேர்வழியும் அருட்கொடையும் உங்களிடம் வந்துவிட்டது. குரானை எடுத்து ஒருத்தன் படித்தானா ஒரு முன்முடிவும் இல்லாமல், எந்த ஒரு குதர்க்கமான மைண்ட் செட்டும் இல்லாமல் உண்மை அறியலாம்ப்பா. சரிப்பா, குரான் உண்மையில் என்ன பேசுது? நியூட்ரலாக, அதாவது சொல்கிறேன் நியூட்ரலாக, இதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. எந்த ஒரு கொள்கையையும் ஆதரிப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் முன்னாடி அந்த கொள்கையை எப்படி அணுக வேண்டும்? நியூட்ரலாக அணுக வேண்டும். அதானே விஜய் திட்டுறதுக்கு முன்னாடி விஜய் முதல்ல எப்படி பண்ணணும்? முதல்ல விஜய் பேசுகிறத கேட்கணும். என்ன சொல்கிறோம், என்ன கொள்கையை வச்சுருக்காரு, என்ன சொல்கிறது, சரியா தப்பா, ஆதரிக்கலாமா எதிர்க்கலாம், அப்புறம் தான் முடிவு பண்ணணும். கண்மூடித்தனமாக விஜய் எதிர்க்கிறது ஒத்துக்குவாங்களா? இன்றைக்கி இருக்கிற தமிழர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ ஏன் குரான் விஷயத்தில் மட்டும் ஓரவஞ்சனை பண்ணுறீங்க? வெறும் குரானை படிக்காமல் எப்படி முன்முடிவு எடுக்கிறீங்க? இதில் தீமை தான் இருக்குன்ட்டு நீங்கள் அந்த முடிவு எடுக்கிறீங்க. முஸ்லீம் ஏன் நீங்கள் போகிறீங்க? முஸ்லீம் நீங்கள் அவங்கன்னா அரபுகளை பார்த்தா வழிகட்டு போகிறாங்க. நீங்கள் ஏன் அரபுகளை பார்க்குறீங்க? எதை பார்க்குறீங்க? அதான் குரான் எல்லாருக்கும் சமன்னு சொல்லிச்சு. ஒரு தடவை ட்ரையாவது பண்ணிங்களா? குரானை சின்சியராக ட்ரையாவது பண்ணிங்களா? அல்ல அதான் கேட்குறேன். ஒரு தடவை குரானை சின்சியராக ட்ரை பண்ணிங்களா? அல்லது வர்றது நொரண்டுக்குன்னு வர்றது. இதே நான் சொல்கிறேன், ஒரு இங்கிலீஷ் கிளாஸில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டு, அதாவது ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், ஒரு வாத்தியார் எடுக்கிறார். ஏ ஃபார் ஆப்பிள் அப்படிங்கிறது. இவன் அப்படியே ஏ ஃபார் அமெரிக்கா வராதா, ஏன் ஆப்பிரிக்கா வராதா, ஏ ஃபார் ஆப்பிள் தான் வருமா? ஆப்பிள்னால் என்ன ஆப்பிள்? க்ரீன் ஆப்பிளா, ரெட் ஆப்பிளா, சிம்லா ஆப்பிளா, ஊட்டி ஆப்பிளா? ஆப்பிள்னா பழுத்து போன ஆப்பிளா, கெட்டு போன ஆப்பிளா? இத்தனை திமிரு பண்ணால் மூடி போட எந்திரிச்சுமால. எந்த கிளாஸில் எவன் உட்காந்து இவனுக்கு விளக்கம் கொடுத்துட்ருப்பான்? ஒவ்வொரு கேள்விக்கும் விளக்கம் கொடுப்பானா? இல்லை தம்பி, க்ரீன் ஆப்பிளையும் குறிக்கும், ரெட் ஆப்பிளையும் குறிக்கும் அப்படிம்பானா? அடி செருப்பில் எந்திரிச்சுப்போம். சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஏஃபார் ஆப்பிள்னு கொடுக்குறான். ஐயா ஏஃபார் ஏரோப்ளைனு, ஏஃபார் ஆப்பிரிக்கா, ஏஃபார் அனகோண்டா, இப்படிலாம் உன் இஷ்டத்துக்காக கொடுக்க முடியும். வந்தது நீ இங்கிலீஷ் கற்றுக்க, மூடிட்டு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு போய். அப்போ நீ என்ன டீச் பண்ண வந்துன்னா உனக்கு வேறு வேலை. அப்போ நீ குரான்ட்டு நீ அட்வைஸ் வாங்கணும்னா குரான் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும். இப்போ குரானுக்கு அட்வைஸ் பண்ண போனீங்கன்னா குரானுக்கு போய் அட்வைஸ் பண்ணிட்டு வா. புரியுதா? அப்போ இஸ்லாத்தை நீ எப்படி டீல் பண்ணணும்? நியூட்ரலாக டீல் பண்ணணும். அப்போ இந்த மைண்ட் செட்டை என்னன்னு சொல்கிறது? அது அட்ராசிட்டி. இதுக்கு பேர் என்ன? அட்ராசிட்டி. இது மாதிரி வந்தால் எந்த இதையுமே முடிவு பண்ண முடியாது. எதுவும் நல்லது கெட்டது ஏதோ முடிவு பண்ண முடியுமா இந்த அப்ரோச்சில்? புரியுதா நான் சொல்கிறது? இந்த அப்ரோச் இது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போது அப்ரோச்சு நல்லா இருக்கணும். அதுதான் எல்லாம் சொல்கிறோம். அதாவது எங்களுக்கு ஒரு வேதம்னு, இது நிஜமாலுமே வேதமா? சமத்துவம் தான் பேசுதா? ஒரு வேதம்னா எப்படி இருக்கணும்? ஒரு சாட்ஜிபிடி கேட்டால் அதெல்லாம் சொல்லுது. இப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும், எல்லாரையும் சமமாக பார்க்கணும், தன்னுடைய படைப்புகளை சமமாக பார்க்கணும். குரான் சமமாக பார்க்குதா இல்லையா? பார்க்குது. யாருக்காவது குரான் பாரபட்சமான ஏதாவது ஃபத்வா கொடுத்துருக்கா? நீதியில் இவங்களுக்கு முன்னுரிமை இவங்களுக்கு பின்னுரிமைன்னு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? அல்லது இஸ்லாத்தை இவர்கள் முன்னாடி ஏற்றதால் இவர்களுக்கு கூடுதல் சிறப்பு,
இவர் பின்னாடி வந்தவர்களால், அதனால் சிறப்பு கம்மி, இப்படி பேசிச்சுன்னா குரானை நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். ஏன் முன்னாடி பிறந்தது பின்னாடி பிறந்தது ஏன் குற்றமான்ட்டு. என்ன கருமம்னா இதெல்லாம் இவனுங்க முஸ்லீம்கள் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, அந்த காலத்தில் சஹாபாக்கள் கிடைச்சது இந்த எவனுக்கும் கிடைக்கும், எவனுக்கும் கிடைக்காதுன்னா அப்போ நான் ஏன்டா படிக்கணும்? புரியுதா? தீர்ந்து போன புக்கு நான் ஏன் படிக்கணும்? அதான் சப்ளை. ஏதாவது இருக்கிற எல்லா டிக்கெட்டும் விற்றுட்டீங்க சொர்க்கத்துக்கு, அப்புறம் நான் எதுக்கு படிக்கணும்? அதெல்லாம் அந்த பேட்சை வாங்கிட்டு போயிடுச்சு. நான் எதுக்கு படிக்கணும்? நான் எதுக்கு அபூபக்கர் ஆகணும்? நான் ஏன் போய்ட்டு உமர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும்? நான் ஏன் உஸ்மான் மாதிரி நான் ஏன் தர்மம் பண்ணணும்? அதான் கிடைக்காதுன்ட்டிங்களே. இப்போ கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டா அப்புறம் எப்படி கிடைக்கும்? அப்போ நம்மளுடைய அப்ரோச் எப்படி இருக்கணும்? குரானில் நியூட்ரலாக இருக்கணும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இனி எவன் அல்லாவின் வசனங்களை பொய்யானவை என வாதிட்டு அவற்றை புறக்கணித்தானோ அவனை விட அக்கிரமக்காரன் யார்? எவர்கள் நம்முடைய வசனங்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் புறக்கணித்து கொண்டிருந்ததன் காரணமாக இழிவான தண்டனையை நாம் அளித்தே தீருவோம். அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யானவை என வாதிட்டு அவற்றை புறக்கணித்தானோ அவனை விட அக்கிரமக்காரன் யார்? அப்போ இந்த உலகம் ஒரு ஒழுங்கமைப்புக்குள் இருக்க சொல்லி அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லுது. அப்போது இந்த உலகத்துக்கு ஒரு ஒழுங்கமைப்பு தேவையில்லைன்னு ஒருத்தன் முடிவு பண்ணுறான். அப்போது முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் அல்லாஹ்வுடைய வசனங்கள் தேவையில்லைன்னு டிக்ளேர் பண்ணுறான். அதென்ன ஒழுக்கம், அதென்ன கட்டுப்பாடு, அதென்ன ஆடை கட்டுப்பாடு, அதென்ன பேச்சு கட்டுப்பாடு, அதென்ன பார்வை கட்டுப்பாடு, அதென்ன என் பொருளாதாரத்தை நான் எப்படி பயன்படுத்தணும்னு இது எப்படி கட்டுப்பாடு? அப்போ கட்டுப்பாடே இல்லாமல் வாழணும்னு நீ விரும்பினா அப்போ உலகத்தில் நீ வாழ்கிறது தகுதியானவனா? அப்போ இந்தியாவில் ஒருத்தன் வாழ்கிறான்னா கட்டுப்பாடு இல்லாமல் வாழ முடியுமா? எவ்வளோ கட்டுப்பாடு விதிக்குது இந்திய அரசாங்கம், அமெரிக்க அரசாங்கம் எவ்வளோ கட்டுப்பாடு விதிக்குது. அப்போ ஒரு பூமியில் ஒரு சிவிலைஸ்டு பர்சன், ஒரு கல்ச்சர்டு பர்சன், ஒரு பண்பட்ட ஒரு பக்குவமான, அதாவது ஒரு ஒழுங்கமைப்புக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை சிறந்ததா, அல்லது ஒரு ஒழுங்கமைப்பே இல்லாமல் கசகசன்னு வாழலாமா? எப்படி வாழ்கிறது? அதான் சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யென புறக்கணித்தானோ அவனை விட அக்கிரமக்காரன் யார்? நான் ஒரு டிசிப்ளினுக்குள்ளே வாங்கங்கிறேன், டிசிப்ளினே வேணாங்கிறீங்க. ஏன்னா ஃபசாது பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்போ டிசிப்ளினுக்கு வா அப்படின்னா அப்போ ஆளுக்கு ஒரு டிசிப்ளின் வச்சுருந்தீங்கன்னா எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? டிசிப்ளின்னாலே ஒன்று தானே இருக்க முடியும். ஏன் டிசிப்ளின் ஒன்று, உங்கள் டிசிப்ளின் ஒன்று அப்படின்னா, அப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த அளவு நீர் மாதிரி தான். நான் 1500 கிராம் 1 கிலோம்பேன், நீ 2000 கிராம் 1 கிலோம்பே. அப்போது முதல்ல 1 கிலோன்னா என்னன்னு முதல்ல முடிவு பண்ணணும். அது முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஏமாத்துறானா ஏமாத்தலையான்னு சொல்லணும். ஆளுக்கு எல்லாத்துலேயும் 1 கிலோ எழுதியிருக்கு, இது இவ்வளோ பெருசாக இருக்குது, இது இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போது அங்கே மெஷரிங் டூல் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? அப்போது ஒரு டிசிப்ளினுக்குள்ளே வரணும் அப்படின்னா முதல்ல எது டிசிப்ளின்னு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். யார் ஃபிக்ஸ் பண்ணுறது? நான் ஃபிக்ஸ் பண்ணால் உனக்கு என்னடா அறிவு இருக்குன்னு நீ கேட்ப, நீ ஃபிக்ஸ் பண்ணால் நான் கேட்பேன் உனக்கு என்னடா அறிவு இருக்குன்ட்டு. அப்போது யார் ஃபிக்ஸ் பண்ணணும்? அவனுக்கு அறிவு இருக்கணும். யாருக்கு அறிவு ஜாஸ்தி? அல்லாஹ்வுக்கு தான் ஜாஸ்தி. அப்போது அதே மாதிரி அறிவு மட்டும் இருந்தால் போதுமா? நீதியானவனாக இருக்கணும். யாருக்கு நீதியானவன்? அல்லாஹ் நீதியானவன். அப்போ எல்லா தகுதியும் அல்லாஹ்வுக்கு தானே இருக்குது வரம்புகள் விதிக்கிறதுக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்களை வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது? அக்கிரமம் தான் இருக்குது. நம்முடைய வசனங்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் புறக்கணித்து கொண்டிருந்ததன் காரணமாக இழிவான தண்டனையை நாம் அளித்தே தீர்வோம். அப்போ இந்திய சட்டங்களை நீ புறக்கணிச்சேன்னா உனக்கு ஜெயிலில் இழிவான தண்டனை கிடைக்கும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சட்டங்களை நீ புறக்கணிச்சேன்னா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய ஜெயிலில் அங்கே இருக்குது, அந்த இடத்துல அவன் உனக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுப்பான். நீ கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி ஆகணும். அப்போது உலகத்தில் ஒரு வரம்புகள் வேண்டாம், சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க பொய் தான் சொல்கிறாங்க. உண்மையில் அது சாத்தியமற்ற வாழ்க்கை. ஒரு மனிதன் விரும்பி அதை செய்வதற்கு தடை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். யார் சொல்கிறா? நாத்திகவாதி சொல்கிறான். எனக்கு உன்னை அப்பணுன்னு தோணுது. என்ன, எனக்கு என் மனசு ரொம்ப உன்னை அடித்தா என் மனசு பயங்கர சந்தோஷப்படணும்னு தோணுது. என்னை செய்கிறதுக்கு நீ அனுமதிப்பியா? புரியுதா? அப்போ அடுத்த மனைவி மேலே ஒருத்தனுக்கு ஆசை வருது, அப்போ அவனை அனுமதிக்க முடியுமா? ஒழுங்கமைப்பு சீர்குலைஞ்சிருமா? அப்போது வாழ முடியவே முடியாத ஒரு சித்தாந்தத்தை ஏன் ஃபாலோ பண்ணுற கூப்பிட்றீங்க? முடியவே முடியாத ஒரு வாழ்க்கை முறையை ஏன் மக்கள் மேலே திணிச்சு ஃபசாது பண்ணுறீங்க?
அப்போ டிசிப்ளின்னு ஒன்று கண்டிப்பாக தேவைன்னு எல்லோரும் ஒத்துக்கிறீங்களா? அப்போ அந்த டிசிப்ளின் எதுங்கிறது முதல்ல ஃபைனலைஸ் பண்ணுவோம். இல்லைன்னா உங்கள் லிஸ்ட்டு கொண்டு வாங்க, டிசிப்ளினோடது எங்கள் லிஸ்ட்டு கொண்டு வரோம், சோடி போடுவோம். ரசூல்லா ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் காமிச்சாங்களே ஒரு சமூகத்தை, அந்த சமூகத்தையும் நீங்கள் உங்களுடைய லிவிங்ஸ் எக்ஸாம்பிள் கொடுங்க. உங்களுடைய பொற்காலம் ஒன்று கொடுங்க, ஜனநாயகத்தின் பொற்காலம் அப்படிங்கிறது ஒரு 10 வருஷத்தை கொடுங்க. அதில் எல்லா இண்டெக்ஸ் நாங்கள் டிக் பண்ணுறோம். நாங்கள் காட்டுறோம் ஒரு பொற்காலம் 40 வருஷம், மதீனாவுடைய 10 வருஷம், அதுக்கப்புறம் அதாவது ரசூலுடைய வஃபாத்துக்கு அப்புறம் 30 வருஷம், 40 வருஷம். இது பொற்காலம் எங்களுடையது. இந்த பொற்காலத்தோட சேலஞ்ச் போடுவோம். எடுத்துகிட்டு வாங்க, யாரெல்லாம் சூனியக்காரங்க எத்தனை பேர் இருக்கீங்க வாங்க, நாங்களும் கைத்தடி எடுத்துகிட்டு வரோம், நீங்களும் போட்டிக்கு வாங்க, போட்டுக்கலாம். அப்போ எது பொற்காலம்னு பார்ப்போம். அப்போ அது சிறந்த ஃபாலோ பண்ணும். ட்ரையல்டுங்க, டெஸ்டடுங்க, வெரிஃபைடுங்க வாழ்க்கை முறை இது. நாங்கள் ஒன்றும் கனவு உலகத்தில் உங்களை வாழ சொல்லி கூப்பிடல. டெஸ்டட் அண்ட் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மேட் உலகத்தில் ஒரே ஃபார்மேட்டு. அங்கே வாழ்ந்த மாதிரி எவனும் நிம்மதியாக வாழ்ந்தது கிடையாது. அங்கே வாழ்ந்த மாதிரி எவனும் நீதியை அனுபவித்தது கிடையாது. அங்கே வாழ்ந்த மாதிரி, அதான் சொல்கிறோம்ல, அரசாங்கம் தாய் போன்றது. அது வேறு எந்த அரசாங்கத்தையும் ஃபீல் பண்ணதே கிடையாது. ரசூலுல்லாவுடைய அரசாங்கம் மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது. அப்போது ஆக சிறந்த வாழ்வியல். அப்போ அதை புறக்கணிச்சுட்டு நீங்கள் எதை பண்ண போகிறீங்க? அப்போ அல்லாஹ் கேட்குறான், என்ன இப்போது இவர்கள் தங்கள் முன்னால் வானவர்கள் வந்து நிற்க வேண்டும், அல்லதும் இறைவனே வர வேண்டும், அல்லதும் இறைவனின் தெளிவான சான்றுகளில் சில வெளிப்பட வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கின்றார்கள். அப்போ உங்களுக்கு என்ன தாண்டா வேணும்? எப்படா ஃபாலோ பண்ணுவீங்க அல்லாஹ்வுடைய வேதத்தை? உங்களுக்கு முன்னாடி வானவர்கள் வந்து நிற்க சொல்கிறீங்களா, அல்லது அல்லாவே வர சொல்கிறீங்களா? எல்லாம் யார் கேட்குறா? இன்னைக்கு கேட்குறாங்களா? அறிவாளியா அவங்களாம் என்ன கேட்குறாங்க? கடவுள் இருந்தால் நம்பிட்டு போகிறோம், கடவுள் இருந்தால் நம்பிட்டு போகிறோம். அப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் நம்பிட்டு இருப்பீங்களா? ஏன் இப்போ பகுத்தறிவுங்கிறது ஒன்று என்ன இருக்குது? அப்போ எல்லா கொலைகளுக்கும் ஐவிட்னஸ் வச்சு தான் பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறீங்களா? பார்க்குறீங்களா? காரணம் ஃபிட் பண்ணுறீங்க, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க, ஃபிங்கர் பிரிண்ட்டு வச்சு பண்ணுறீங்க. அதே மாதிரி எல்லாமே அப்படி வச்சு பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறீங்களா இல்லையா? எல்லாமே கண்ணில் பார்த்து தான் முடிவு பண்ணுறீங்களா? இல்லை, புரியுதா இல்லையா? அப்போ என்ன சொல்கிறேன், எல்லாமே இந்த அளவுக்கு தரம் தான். இது ஆடு மாடுகளுக்கு தேவையானது. எது? நேர்லேயே அல்லாஹ் வந்து கைட் பண்ணுறது. நேர்லேயே பார்த்து குச்சி பார்த்தா தான் அது போகும். அது முன்னாடி ஒரு இலையை காமிச்சா தான் வரும், இல்லைன்னா வராது. அதுக்கிட்ட போய் ஒரு ஆடுகிட்ட போய் ஒரு ஆட்டு பந்தயம் உட்காந்துருக்கு பாரு, உனக்கு வீட்டில் அருமையான புல் வாங்கி வச்சுருக்கு, உனக்கு பிடிச்ச கீரையெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், வா அப்படின்னு கூப்பிடுங்க. வருமா ஆடு? அடே சொல்கிறத கேள்றா, அருமையான கீரை வாங்கி வச்சுருக்கேன்டா, வாடா. வராது. அதே அந்த கீரையை முன்னாடி இப்படி காட்டுங்க. போன கிளாஸில் நினைக்கிறேன் அதில் சொன்னல, அதாவது தரையாக இருந்து இப்படியே மோப்பம் பிடிச்சிட்டு என்ன கிடைக்குதுன்னு அப்படியே ஊர்ந்துட்டே திரியிறீங்களே, இப்படி தான் திரிய போகிறீங்களா? இது ஒரு வாழ்க்கையாங்கிறேன். இதுங்க எப்படி தான் போகும்? ஆடு எப்படி போகுது? மோப்பம் பிடி மோந்துட்டே மூண்டு போகும். அதனால தான் அல்லாஹ் அப்படி சொல்கிறான், இப்படியா நடக்கிறீங்க, இப்படி தான் நடக்கிற வாழ்க்கை வேணும் அப்படின்னா போங்க, மோந்துட்டே போங்க. எங்கெங்கெல்லாம் எங்கே மெதுவடை போட்டிருக்கான், எங்கே பிரியாணி போட்டிருக்கான், இப்படியே மோந்துட்டே மோப்பம் மூந்துட்டு இப்படியே மேய்ஞ்சிட்டு போங்க. இப்படி மேயறதுக்கு அவங்கள மனுஷனாக படைத்தேன், ஏன் இந்த மேயர் ஆப்ஷனுக்கே போகிறீங்க? அப்போ அல்லாஹ் சொல்கிறேன், இந்த 3 விஷயமும் பகுத்தறிவுக்கு எதிரானது. எது? அல்லாஹ் வர்றது, அல்லாஹ்வுடைய மலக்குகள் வர்றது, அல்லது கடலை பிளக்கிறது, இதெல்லாம் தேவை கிடையாது. இறைவனின் சான்றுகளில் சில வெளிப்படும் நாளில் முன்னரே நம்பிக்கை கொள்ளாதவர்க்கும் அல்லது நம்பிக்கை கொண்டிருந்தும் அதனுடன் யாதொரு நன்மையும் சம்பாதிக்காதவர்க்கும் அவருடைய நம்பிக்கை எவ்வித பயனையும் அளிக்காது. எனவே நபியே இவர்களிடம் கூறும், சரி நீங்கள் எதிர்பாருங்கள், நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அப்போ இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் முத்தஷாபியாத் இது. இறைவனின் சான்றுகளில் சில வெளிப்படும் நாளில். அப்போ அல்லாஹ்வுடைய சான்றுகளில் சில சான்றுகள் வந்துருச்சு அப்படின்னா, அப்போ உதாரணத்துக்கு மலக்குன்னு வச்சுக்கோங்க, மலக்குல் மௌத்து வந்துட்டார். இப்போ அல்லாஹ்வுடைய சான்றில் ஒரு சான்று தானே. இப்போ முடிஞ்சு போச்சா? இந்த உலகம் முடிவு கிடையாது, இன்னொரு வாழ்க்கை இருக்குன்ட்டு, மறுமை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சா? தெளிவாயிருச்சா? அடுத்த உலகத்துக்கு ஷிஃப்ட் ஆக போகிறேன்ட்டு, ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறேன்ட்டு. இப்போ நீ பார்த்துட்டு நம்பிக்கை கொள்ளாதவருக்கு அவருக்கு நம்பிக்கை யாதொரு நன்மையும் அளிக்காது. அப்படி மலக்க நீ பார்த்துட்டு, ஐயோ என்னடா அது சொன்ன மாதிரியா இன்னொரு வாழ்க்கை இருக்குது,
இப்போ களிமா சொல்கிறேன், அது வேலைக்காகாது. அதுக்கு முன்னாடி நீ அப்படி நன்மையை சம்பாதிக்காதவர்க்கும் அவருடைய நம்பிக்கை எவ்வித பயனையும் அளிக்காது. அதாவது நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தாலும் சரி, அல்லது நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரியாமல் இருந்தாலும் சரி. அப்போனா இந்த குரூப்பும் இருக்குன்னு அர்த்தம். நம்பிக்கை கொண்டிருப்பான், அப்போ என்ன அர்த்தம்? நம்பிக்கை கொள்ளாதவனும் காஃபிரு, நம்பிக்கை நம்புறேன்னு சொல்லிட்டு வேலை செய்யாதவனும் காஃபிருங்க. அப்போ செயலால் குஃப்ரு பண்ணுறவன் இருக்கான்ல, அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஷஹாதத் அலன்னாஸ், நபிக்கு உதவி செய்யுங்க, மக்கள் இடத்துல கொண்டு போய் நபியுடைய வேலையை செய்யுங்க. என்ன சொல்கிறான்? நன்மை ஏவி தீமையை தடுங்க. அப்போ இந்த பொறுப்புகள்லாம் செய்யாமல் நான் பாட்டுக்கு நம்பியிருந்தேன் மறுமையை நம்பியிருந்தேன் அப்படின்னா மலக்கு வந்ததுக்கப்புறம் உனக்கு ஒரு யூஸும் கிடையாது. மரணம் வந்ததுக்கப்புறம் ஒரு யூஸும் கிடையாது. அதே மாதிரி உம்மத்தா கூட்டாக இருந்து செய்ய வேண்டிய வேலை இருக்குது. ஷஹாதத் அலன்னாஸ், சிங்கிளுக்கும் பொறுப்பு இருக்குது. ஷஹாதத் அலன்னாஸ், உம்மத்துக்கும் பொறுப்பு இருக்குது. ஷஹாதத் இன்றைக்கி 57 நாடுகள் ஷஹாதத் அலன்னாஸ். இப்போ தஜ்ஜால் வந்துட்டான், அல்லாவுடைய சான்றுகளில் ஒரு மிகப்பெரிய சான்று அவன். ஈசா நபி வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன சரைக்கு போகிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் ஸ்ட்ராட்டஜி இப்போ உட்காந்து அனைத்து என்னது ஒருங்கிணைந்த ஒரு கூட்டம் உட்காந்து என்ன பிளான் பண்ண போகிறீங்க? ஒரு பிளானும் பண்ண முடியாது. எந்த நன்மையும் உங்களால் செய்ய முடியாது. அப்போ ஆல்ரெடி முன்னாடி செஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் மறுமை நாளுடைய அடையாளங்கள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா மட்டும்தான், அப்போவே ஈமான் கொண்டிருந்தால் அப்போ உங்களுக்கு ஈமான் பயன் தரும். இப்போ உதாரணத்துக்கு ஈசா நபி வந்ததுக்கப்புறம் அப்போ உட்காந்து குரானுடைய ஏபிசி வந்து, அதாவது குரானின் 4 அடிப்படை சொற்கள் பாடம் அப்போ நடத்திட்டு இருக்க முடியும்? அப்போது உட்காந்து இகாமத்தின் இவர் ஏன் வந்திருக்கிறார்? இப்போ ஈசா நபி வந்ததுக்கப்புறம் என்னவா இருக்கும்? ஏன் வந்திருப்பார்? ஏன் வரணும்? எல்லாம் உட்காந்து இப்போ ஆய்வு பண்ணுவோம். அவள் வந்ததுக்கப்புறமா ஆய்வு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியும்? அப்போ ஈசா நபி வந்தால் கூட என்ன அதெல்லாம் ஏதோ கிம்மிக்கு இருக்குங்க, ஏதோ வாய்ப்பு இருக்குங்க. என்னங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது உங்களுக்கு. இப்போவே வந்து நிறைய எப்படி இப்போ அறியாமல் இருக்கீங்களோ அதே மாதிரி அறியாமல் அப்போ இருப்பீங்க. அப்போவும் தடுமாறுவோம், என்ன நடக்குதுன்னு தெரியாது. என்னடா அது இவ்வளோ நடக்குது, இங்கே நடக்குது, இங்கே பார்த்தா திடீர்னு ஹஜ்ஜு பேன் பண்ணிட்டாங்க, திடீர்னு இது நடக்குது, அடுத்து என்ன நடக்கும்னு தெரியலையே, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்படி இப்படி முழிச்சிட்ருப்பான். அல்லாஹ் சொல்கிறான், அடுத்தது பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான். இப்போது இவ்வளோ விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தது, இவ்வளோ விஷயங்கள் இப்ராஹிம் நபியுடைய ஷரியத்தை அது இது பேசினது இருந்தாங்க. அந்த ஃபினிஷிங் டச்சு பாருங்கள், ஒரு 5 ஆயத்து அல்லாஹ் அது குரானுடைய மொத்த எசன்ஸும் கொண்டாந்து அல்லாஹ் அந்த கம்ப்ளைண்ட். எப்பயுமே அந்த சூறாவுடைய ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா அது ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு லெவலாக அப்படி முதல்ல எடுத்தோன்னே ஒரு ஆர்ப்பரிக்கிற அலை மாதிரி போகும். அதுக்கப்புறம் ஒரு நிதானம் இருக்கும் குரானில். அதே மாதிரி மறுபடியும் எண்டிங்கில் வந்து மறுபடியும் சூடுபிடி கிளைமேக்ஸ். எவ்ரி சூறாவுடைய கிளைமேக்ஸு பீக்கில் இருக்கும். ஸ்டார்டிங்கும் வந்து உச்சத்தில் இருக்கும், எண்டிங்கும் வந்து பயங்கரமாக, கன்க்ளூஷன் பயங்கரமாக. இப்போ அல்லாஹ் சொல்கிற மாதிரி, அவர்கள் தங்களுடைய தீனை நெறியை துண்டு துண்டாக்கி பல்வேறு குழுக்களாய் பிரிந்து விட்டார்களோ அவர்களோடு நிச்சயமாக உமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. அவர்களுடைய விவகாரம் அல்லாவின் பொறுப்பிலேயே உள்ளது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் அவனே அவர்களுக்கு அறிவித்து கொடுப்பான். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ அட்வைஸ் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஒரு ஆயத்தில் யார் தீனை துண்டு துண்டாக்குனாங்க. தீனை எப்படிங்க துண்டாக்குறது? தீனை எப்படி துண்டாக்கு? இஸ்லாம்னா அலிஃப் துண்டு, இஸ்ஸு ஒரு துண்டு, லாம் ஒரு துண்டு. அப்போ தொழுகையை துண்டாக்குறது எப்படி? சஜ்தா மட்டும் செய்கிறது எப்படி? 5 நேர தொழுகையை டோட்டலாக கணக்கு போட்டு மொத்த சஜ்தாவையும் சுபூவில் செஞ்சிடுறது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மத்தியானத்தில் எல்லா அத்தையாத்தும் இப்படியா? இதா தீனை துண்டாக்குறது? துறைகளை பிரிக்கிறது என்ன? ஆன்மீகம் அல்லாவுக்கு, மற்றதெல்லாம் சமூக வாழ்வு செக்யூலரு, நாத்திகம். ஏன் அல்லாஹ் அனுமதிச்சிருக்கான்? அதான் அல்லாஹ் சொல்கிறான். இப்படியா தீனை துண்டு போட சொன்னா? இவங்க என்ன பண்ணாங்க? யூதர்கள் மதமாக்கிட்டாங்க. யூதர்கள்ட்ட என்ன இருந்துச்சு? தீன் இல்லை. கிறிஸ்தவர்கள்ட்ட என்ன இருந்துச்சு? தீன் இல்லை. அவங்களும் ஏற்கனவே அவங்க 2 பேரும் அதை தான் பண்ணி வச்சுருந்தாங்க. இவங்களும் என்ன வச்சுருந்தாங்க? ஆண்குட்டி வயிற்றில் இருந்துச்சுன்னா இது திங்கக்கூடாதுங்க, இது பெண்குட்டி இதில் இருந்துச்சுன்னா அது சாப்பிடக்கூடாதுங்க, இது வந்து இப்படி இருந்துச்சுன்னா இப்படிங்க. எப்படி? ஹஜ்ஜுக்கு நீங்கள் போனீங்கன்னா
ரிட்டர்ன் வரும்போது டைரெக்டாக வரக்கூடாதுங்க, ரிவர்ஸ்லேருந்து வரணுங்க. என்ன இது, இதெல்லாம் என்ன இப்ராஹிம் நபியுடைய தீனு? இதா மற்ற விஷயம் தாரிணத்துவா முடிவு பண்ணும், அபூஜஹல் முடிவு பண்ணுவான். எப்படி இதெல்லாம் தீனில் துண்டு துண்டாக்கி வச்சது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், தீனை யார் துண்டு துண்டாக்கி பல்வேறு குழுக்களாக பிரிந்தார்களோ, ஒன்று துண்டாக்குறது குற்றம், அடுத்தது குழு குழுவாக பிரிகிறது. உதாரணத்துக்கு இகாமத்து தீன் தான், ஆனால் எங்களுக்கு இவங்களோட தொடர்பு. என்னடா உங்களுக்கு பிரச்சனை? மன்னஜில் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா ஓகே, வெறுமனே பொறாமை காரணமாக வெளியே போகிறது, வெறுமனே என்ன அதிருப்தி, அவங்களோட எங்களுக்கு சேர்ந்து வேலை செய்ய முடியாது. இப்படி போனால் வேலை நடக்குமா? அல்லாஹ்வுடைய தீனில் வேலை நடக்குமா? இப்படி முஸ்லீம் வந்து பிரியலாமா? கொள்கையாக பிரியலாமா? பிரியக்கூடாது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், பல்வேறு குழுக்களாய் பிரிந்து விட்டார்களோ. நாங்கள் இந்த குழுங்க, தேவபந்து ஒரு குழு, பரேல்விகள் ஒரு குழு, இந்த ஃபிர்காவாக பண்ணிகிட்டு இருக்கிறது. அவர்களுடைய விவகாரம் அல்லாஹ்வின் பொறுப்பிலே இருக்குது. அப்போது தீனை பிரிக்கிறது என்னென்ன, அக்கீதாவை மட்டும் போதிக்கிறது ஒரு குழு. என்ன தொழுகை இந்த மாதிரியான விஷயங்கள் யார் எடுத்துட்டா? தப்லீக் ஜமாத் எடுத்துருச்சு. அக்கீதா யார் எடுத்துக்கிட்டா? இவங்க எடுத்துட்டாங்க, சலஃப்ஸ் எடுத்துட்டாங்க. மசாயில் வச்சுட்டு இந்த குரூப் சுன்னத் ஜமாத்து, நகம் வெட்டலாமா குர்பானிக்கு, தப்பி தவறி நகம் வெட்டிட்டா என்ன பண்ணுறது, இந்த துல்ஹஜ் 10 ஏன்னா முடி இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, என்ன எல்லாம் இல்லை மசாயில் தான். குர்ஆனுடைய ரூஹ் என்ன தெரியாது, எல்லாரும் சேர்ந்து ஒரு வேளை பண்ணுறாங்க. இஜ்மா ஆயிருக்கு இவங்களுக்கு மத்தியில். யாரும் குர்ஆனை பாடம் நடத்துறது கிடையாது. டிஎன்டிஜியில் நோ குர்ஆன் சிலபஸ், சுன்னத் ஜமாத்தில் நோ குர்ஆன் சிலபஸ், தௌஹீத் ஜமாத் எல்லாமே இல்லை. சலஃபுகள் மத்தியிலையும் குர்ஆன் சிலபஸ் கிடையாது. குர்ஆனை வந்து ஒதுக்கி வைக்கிறதுல இவங்க எல்லாரும் இஜ்மாவில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா குர்ஆன் வந்து ஒட்டுமொத்த ஸ்பிரிட்டை பேசும். ஏன்னா இவங்களுக்கு இங்கே கண்டென்ட்டே இருக்காது குர்ஆனில். இப்போ இந்த ஆயத்தில் என்ன விளக்கம் சொல்லுவாங்க? ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு சப்ஜெக்டே கிடையாது. அதான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய விவகாரம் அல்லாஹ்வின் பொறுப்பிலே உள்ளது. இந்த கில்லா கத்திரி வேலை பண்ணுறான். அதை இது வந்து இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறவனை பற்றி பேசுகிறான், இந்த வெளியே இருக்கிறவன்ல. இப்போ எதுக்கு அல்லாஹ் இந்த இடத்துல இது பேசுகிறான்? தீனை துண்டாக்கக்கூடாது. ஏன்? இந்த யூதர்கள் ஒதுங்கி நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் மிகப்பெரிய எந்த லட்சியத்துக்காக இப்ராஹிம் நபி அனுப்பப்பட்டார்களோ, மூசா நபி அனுப்பப்பட்டார்களோ, யூசுப் நபி அனுப்பப்பட்டார்களோ, அதற்காக இவங்க பாடுபட்டு இருக்காங்க. இவங்க உக்காந்துக்கிட்டு அவங்களுக்கு எதிராக ஃபத்வா கொடுத்துட்டு உக்காந்துட்ருக்கானு. யார்? யூதர்கள் அங்கே உக்காந்துக்கிட்டு. அது எப்படிங்க? ஒட்டகம் வந்து எங்கள் ஷரியத்தில் ஹராமுங்க, இவர் வந்து ஒட்டகம் குர்பானி கொடுக்கலாங்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் குர்பானி கொடுக்கலாம், 8 பிராணி, செம்மறி ஆடு, வெள்ளாடு, ஒட்டகம், மாடு, இந்த 4 இருக்குது. அதோடைய ஜோடி சரியா? இந்த இதில் வந்து குர்பானி கொடுக்கலாம். இது சொன்ன உடனே அங்கேருந்து அப்ஜெக்ஷன் வருது, மதீனாலேருந்து. அண்ணாங்க வாய்ப்பே இல்லைங்க, இவர் இப்ராஹிம் நபியுடைய வாரிசாக இருக்கிறது வாய்ப்பே இல்லைங்க. ஏன்? ஹராமுங்க, தௌராத்தில் எழுதப்பட்டிருக்குங்க. அதான் அல்லாஹ் கேட்குறான், கொண்டாந்து காட்டுங்கடா. தௌராத்தில் எவன்டா எழுதுனீ? நீங்கள் எழுதிருக்கீங்க. இப்ராஹிம் நபிக்கு நான் சொல்லவே கிடையாது. அவருக்கு பிடிக்காது. யாருக்கு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிடிக்காது. ஒட்டகம் சாப்பிட்றது பிடிக்காது. முயல் வந்து அவருக்கு பிடிக்காது. ஒரு வீட்டில் பெரியவர் சாப்பிடல அப்படின்னா அந்த வீட்டில் ஒட்டகக்கறி வருமா? வராது. கறி கடைக்கு போனால் கூட கறி கடைக்காரனே சொல்லிடுவோம், யாக்கூப் நபி என்ன சாப்பிடுவாருன்னு கறி கடைக்காரனே சொல்லிடுவோம். சரியா? அப்போது அதை வச்சுட்டு அதே ஒரு யாக்கூப் நபி ஒரு 50 வருஷமாக சாப்பிட்லன்னா என்ன ஆயிரும்? அது ஹராம் லெவலில் போயிடும். அதுதான் இவனுக்கு ஃபாலோ பண்ணிட்டுருக்கானுங்க. அப்போது ரசூலுல்லாஹ்க்கு எதிராக இவனுங்க எவிடன்ஸ் எடுத்து கொடுக்குறானுங்க. யாருக்கு? குறைஷிகளுக்கு. அதுதான் அல்லாஹ் இங்கே கண்டிக்கிறான். ஏன்டா தீனை துண்டாக்கிட்டு கறி மேட்டரில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. நம்மால் மாதிரியே இருக்கான்னு பாருங்க அவனுக்கு. ஒட்டக கறி ஆகுமா, ஹலாமான்னு ஃபத்வா கொடுத்துட்ருக்கிறீங்க. அவர் தலை போகிற மேட்டரை எடுத்து பாரசீகத்துக்கும் ரோமாபுரிக்கும் எதிராக அவர் எவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு முழு இத்தாத்து வந்து கலகம் ஒழிக்கப்பட்டு முழு தீனும் அல்லாவுக்கே உரியதாகக்கூடிய அது மிகச்சிறந்த பணியை என்னுடைய தூதரும் சஹாபாக்களும் செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணி அவருக்கு தோல் கொடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? உட்காந்து ஃபத்வா பாசி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா? அல்லாஹ் கேட்குறாங்களா? இப்போ இன்றைக்கி என்ன நடக்குது?
இன்றைக்கி வந்து என்ன நடக்குது, இன்றைக்கி வந்து நான் தான் சொன்னேன்ல, எத்தனை பேர் அழுது புலம்பிட்டு போனாங்க உலமாக்கள் இந்த உலகத்தொட்டு. இந்த சில உலமாக்கள் நான் சொன்னேன்ல, சுன்னத் ஜமாத்துடைய டாப்பில் இருந்த உலமாக்கள் சும்மா இன்னும் அது ஒரு ஆலிம் இல்லை, 2-3 ஆலிம்கள் அழுதுட்டு போயிருக்கிறாங்க. அடப்பாவிகளா ஏன்டா நாசம் பண்ணுறீங்க, நம்ம வேலையே இது கிடையாதுடா. அதான் சொல்கிறேன்ல, அது தீனில் இது பண்ணுறது என்னென்னா, எது இம்பார்ட்டண்ட்டோ அதை விட்டுற வேண்டியது, எது பெருசு இம்பார்ட்டண்ட் இல்லையோ அதை பெருசாக அப்படியே ஊதி பெருசாக வேண்டியது. தீனுடைய ஒரு பகுதியை எடுத்து மக்கள்கிட்ட போய், அதாவது ஒரே ஒரு அம்சத்தை எடுத்து அதுவே முழு தீனாக பிரச்சாரம் பண்ண வேண்டியது. இது மாதிரி அதான் சொல்கிறேன்ல, எல்லாம் துவாக்கள் சொல்லி தருவாங்க பாருங்கள். வறுமை நீங்க, நோய் நீங்க, நீண்ட ஆயுள் பெற, திருமண தடை நீங்க, குழந்தை பாக்கியம் பெற, என்ன இதே பொழப்பு இவங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் தீனு, அதான் தீனா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த துனியாவில் மிகச்சிறந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும். அப்போ இதில் அல்லாஹ் பாருங்கள், இப்போ இந்த கன்க்ளூஷன் வரும்போது அல்லாஹ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். இப்போ இவ்வளோ பேசிகிட்டு இருந்த விஷயம் என்ன இத்தனை இந்த 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 150 வசனங்களும் எதை மீன் பண்ணுது, தீனு எதுங்கிறது தான் மீன் பண்ணிகிட்ருக்கு. ஒரே சப்ஜெக்டுக்குள்ளே கடைசியாக கொண்டு வந்து அல்லாஹ் இது பண்ணுறான். எவர் இறைவனின் திருமுன் நன்மையை கொண்டு வருவாரோ அவருக்கு அதை போல் 10 மடங்கு நற்கூலி உண்டு. எவர் தீமையை கொண்டு வருவாரோ அவருக்கு அவர் செய்த தீமை அளவுக்கு தான் தண்டனை கொடுக்கப்படும், மேலும் யாருக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டார். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஏன் நன்மை செய்வருக்கு 10, ஏன் அப்படின்னா டிமோட்டிவேட் ஆகி அவ்வளோ சோர்ந்து போய் உக்காந்துருக்கான். நன்மை செய்கிறவன் ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. குறைசிகள் ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறானுங்க, ஏற்கனவே வேதம் வச்சுருக்கிறவனும் தர மாட்டேங்கிறானுங்க, எவன்லாம் சொந்தக்காரன் நினச்சானோ அவனும் தர மாட்டேங்கிறானுங்க, நல்லவன்னு நினைக்கிறவனும் தர மாட்டேங்கிறானுங்க. நன்மை செய்கிறதுக்கான உத்வேகமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், நான் இருக்கிறேன்டா வாடா, நீ 1 செய், நான் 10 தரேன். இது எப்படி இருக்கு இப்போ வேலிடாக இருக்குது பாருங்கள். அப்போ அந்த 1க்கு 10 ஏன் அப்படின்னா சோர்ஸஸ் இல்லை அந்த அளவு. அல்லாமா இக்பால் ஒரு கவிதை சொல்லுவார், ஆர்ஜு தோ பெஹலே பைதா ஹோத்தி நஹி கபி. அதாவது எந்த லட்சணமும் அறிகுறியெல்லாம் பார்த்தா ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கிற மாதிரி தெரியறதில்ல. அப்படி ஆர்ஜு பைதா ஹோத்தி ஹே தோ ரஹ ஜாத்தி ஹே காம். என்ன சொல்கிறாரு, அப்படி மீறி எங்கேயாவது தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா அது போட்டுன்னு அலைஞ்சிரு. திடீர்னு பார்த்தா சரி பரவாயில்லப்பா ஒரு எழுச்சி தெரியுதே அப்படின்னு பார்த்தா அந்த எழுச்சி அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுது. அது சொல்கிறாரு, அப்புறம் எங்கேருந்து தான் வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு எனர்ஜி வரும் அதுக்கு. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், நான் எனர்ஜி தரேன்டா, என்ன ஆஃபர் உனக்கு, 1க்கு 10 உனக்கு 10 பேர் சேர்ந்து செஞ்சது உனக்கு ஒருத்தனுக்கு தரேன், நீ வாங்கிக்கோ. அதுலேயும் என்ன, இந்த மடங்குங்கிறது உலக மடங்கு கிடையாது. 1:10 அப்படின்னா அல்லாவுடைய 10 வேறு, நம்முடைய 10 வேறு. அல்லாஹ் அதான் சொல்கிறான், தீமை செய்தவர்களுக்கு அதே அளவுக்கு தான், அவனுக்கு நான் 1:10 தரமாட்டேன். அதாவது தீமை செய்கிறவனுக்கு இப்படி. அப்போது இதில் தான் சில ஹதீஸில் பார்க்க முடியும், அந்த சின்ன சின்ன அமல்களை வச்சுட்டு அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை கொடுப்பான் பாரு. இந்த கடனை தள்ளுபடி பண்ணார், ஒரு நாய்க்கு தண்ணி கொடு, அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஆக சிறந்தவராக இருப்பார். மற்ற விஷயம்லாம் அப்படி செஞ்சுருப்பார். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வருவார் மறுமையில், அவர்கிட்ட ஒன்றுமே இருக்காது, ஏதோ ஒரு சின்ன ஒரு நன்மை வச்சுருப்பார். அது அந்த தராசில் பார்த்தா இந்த பக்கம் தீமை அவ்வளோ இருக்கும். அவர் நம்பிக்கையிலேருந்து உக்காந்துருப்பார். அல்லாஹ் சொல்லுவான் வையாது அப்படிமா, இதை என்னெல்லாம் வைக்கிறது, வைப்பா அப்படிமா, வச்சோன்னு கணத்துரும். அதெல்லாம் எதுக்கு, அதான் மடங்கு, அது என்ன மடங்குங்கிறதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி தான் அல்லாஹ் சொல்கிறான், சிலர் வந்து நன்மைகளை கொண்டு வருவோம், அவர்களுக்கு எடைகளை ஏற்படுத்த மாட்டோம். தொழுகை சுப்ஹானல்லாஹ் அவ்வளோ இருக்கும், நோன்பு அவ்வளோ இருக்கும், ஹஜ்ஜு அவ்வளோ இருக்கும், ஜக்காத் அவ்வளோ இருக்கும், நன்மை ஏற்படுத்த மாட்டேன். ஏன், அல்லாவுடைய தீனை வந்து நீ துண்டு துண்டாக்கின, தீனில் ஒத்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு நீ அதுவே போதும்னு நீ நினச்ச, இந்த வேலைக்கு உனக்கு கிடையாது. அதான் சொல்கிறேன், நபியே கூறுவீராக, நிச்சயமாக என் இறைவன் எனக்கு நேரான வழியை காட்டிவிட்டான், அது முற்றிலும் சரியான கோணல் இல்லாத தீனாகும், மன ஓர்மையுடன் இப்ராஹிம் கடைபிடித்து வந்த வழிமுறையும் ஆகும், மேலும் அவர் இணை வைப்பாளர்களில் ஒருவராய் இருக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், கிளியர் கட் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் கொடுத்துருங்க, என் இறைவன் எனக்கு நேரான வழியை காட்டிவிட்டான், இது சிராத்துல் முஸ்தகீம்.
அது முற்றிலும் சரியான கோணல் இல்லாத தீன் ஆகும். எது? தீனில் எதையும் பிரிக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய இத்தாத்தில் காம்ப்ரமைஸ் கிடையாது. இதுதான் இப்ராஹிம் கடைபிடித்து வந்த வழிமுறை ஆகும். மேலும் அவர் இணை வைப்பாளர்களில் ஒருவராக இருக்கவில்லை. இப்ராஹிம் நபியுடைய தீன் என்னங்கிறது புரிய வச்சுட்டு, இப்போ அந்த சொன்ன 10 அண்ணா அதே தான் ஷரியத்தை மூசாவில் இருந்துச்சு. அதுதான் வந்து தீனை பிரிக்கக்கூடாது. இப்ராஹிம் எப்படி இருந்தார்? முற்றிலும் சரியான பாதையில் இருந்தார், மன ஓர்மையுடன், அதாவது முழு மனதாக அவர் என்ன பண்ணார்? கடைபிடித்து வந்தார். ஒரே பாதையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறான். இப்போ இன்றைக்கும் எடுத்துங்க, அது இந்த இடத்துல பாருங்கள் இன்னொரு விஷயம். பனி இஸ்ராயல்களுக்கும் காமனானவர் யார்? இப்ராஹிம் நபி. இவர்களுக்கு யூதர்களுக்கும் காமனானவர் இப்ராஹிம் நபி, கிறிஸ்தவர்களுக்கும் காமனானவர் இப்ராஹிம் நபி, குறைஷிகளுக்கும் காமனானவர் இப்ராஹிம் நபி. இன்றைக்கி போய் விக்கிபீடியாவில் அடித்து பார்த்தேன், இப்ராஹிம் நபி பற்றி என்னடா போட்டு வச்சுருக்கீங்க. அவர் என்ன போட்டிருக்காங்கன்னா, மனிதர்களின் தந்தை. அவெல்லாம் மனுஷனோ, அவருக்கு இவர் அப்பா. மக்களின் தந்தை. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அல் இமாமுங்கிற அந்த பதவி, இமாமத்தை கிறிஸ்தவர்கள் கொடுத்து வச்சுருங்க. அவருடைய கொள்கை என்னடான்னு அடித்து பார்த்தா, அவர் ஓர் கடவுளை வணங்கக்கூடியவராக இருந்தார், தௌஹீதாக இருந்தார். எதில்? விக்கிபீடியாவில் போட்டிருக்கான். அப்போது காம்ப்ரமைஸ் அதாவது அல்ல பாருங்கள், எதில் உங்களுக்கு குழப்பமே இல்லையோ உஜ்ஜத்து, இதுக்கு மேலே என்ன நிறுவனம்? எப்படி கிறிஸ்டல் கிளியராக அல்ல சொல்கிற மாதிரி இப்ராஹிம் நபியை ஃபாலோ பண்ணு. இப்போ இவனும் கொண்டு வரானுங்க ஒரு இத்துப்போன ஆபிரகாம் மக்காடு. எது? அதனால தான் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ட்ராப்பு. இஸ்ரேலு ஒரு பேப்பரை வச்சு திரிஞ்சிட்டு இருக்குது, 18 கையெழுத்து. இப்போ சவுதியும் போட்டுருச்சுங்கிறாங்க. என்ன இது? என்ன ஆபிரகாம் மக்காடு? அநியாயமான அக்காடு. என்ன சொல்கிறான் இவனுடைய ஆபிரகாம் மக்காடில் என்ன இருக்குது? இப்ராஹிம் நபியை ஃபாலோ பண்ண சூழ்ச்சி என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ண மாட்டோம். புரியுதா? அல்லாஹ் சொல்லலாம் இப்ராஹிமை ஃபாலோ பண்ணுன்ட்டு, ஆனால் நான் சொல்லக்கூடாது. இப்ராஹிம் நபியுடைய தீனும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனும் ஒன்று. இவரை ஒதுக்கி வச்சுட்டு இப்ராஹிம் நபியை ஃபாலோ பண்ண முடியாது. இப்ராஹிம் நபியை ஃபாலோ பண்ணால் இந்த குரானை தான் ஃபாலோ பண்ணியாகும். குரான் அல்லாத இப்ராஹிம் அக்காடு டுமீல் அக்காடு, அது தஜ்ஜாலி அக்காடு, அது ஃப்ராட் அக்காடு. அது அதனால் பேர் என்ன வச்சுருக்கான் பாருங்கள், திருட்டு பையன் ஆபிரகாம் அக்காடு. என்னப்பா இப்ராஹிம் நபி ஒப்பந்தத்தில் சைன் பண்ணுறது உங்களுக்கு என்ன கசக்குது? அடே இப்ராஹிம் நபி பற்றி இப்போ இங்கே பிரச்சனைனா நபிமார்கள் தான் மேட்ரு. எப்பயுமே புரிஞ்சுங்க. அதாவது நபி வச்சு தான் தீனு. நபி நீங்கள் சைடில் நவுத்திட்டிங்கன்னா அங்கே வழிகாட்டுதலே கிடையாது. அல்லாஹ் ஃபாலோ பண்ணுற எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? இப்போ கிறிஸ்தவர்கள் ஏன் பிரிகிறாங்க, யூதர்கள் ஏன் பிரிகிறாங்க? நபி தான் பிரச்சனை. ஒரு நபி ஆட் ஆகிட்டார்னா டோட்டலாக மாறிடும், தீனே மாறிடும். அப்போ ரசூல்லாவை ஒதுக்கி வச்சுட்டு ஆபிரகாம் அக்காடுனா அது ஃப்ராட் அக்காடு. இஸ்ராயலை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கான அக்காடு வந்து அவங்க போடுறாங்க, ஆபிரகாம் அக்காடு பேர். கேட்டால் என்ன சொல்கிறாங்க? நம்ம காமனாக போயிடுவோம். அது நமக்குள்ள பிரச்சனை. ஈசா நபியா, மூசா நபியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனை இருக்குது. காமனாக போயிடுவோம். காமன் அது கிடையாது. காமனு ரசூல்லா தான் இப்ராஹிம் நபி. நீ இப்ராஹிம் நபியை ஃபாலோ பண்ணுன்னா ஒரே சோர்ஸு ரசூல்லா தான். ஏன்? இப்ராஹிம் நபி எப்படி இருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. இப்ராஹிம் நபி எதை ஃபாலோ பண்ணாருன்ட்டு குரான் மட்டும்தான் தெளிவாக வச்சுருக்கு, வேறு யாருக்குமே அது தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், அது இப்ராஹிம் நபியுடைய ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ் சொல்கிறான், கூறுவீராக நிச்சயமாக எனது தொழுகையும் என்னுடைய தியாகங்களும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகிலங்களின் அதிபதியான அல்லாவுக்கே உரியனவாகும். இப்போ இந்த இடத்துல கன்க்ளூஷன்ஸ் பாருங்கள், அல்லாஹ் எப்படி கொண்டு வரான், அப்படியே ஷேப் பண்ணி கொண்டு வரான். எதுவுமே அவனை நிச்சயமாக என்னுடைய தொழுகை, இபாதத்து, தொழுகை, சலாத்து, என்னுடைய தியாகங்கள். இது குர்பானின்னு இருக்குது. குர்பானின்னு என்ன? தியாகம் தானே. குர்பானியா உருது வேர்டு தியாகம். எதை தியாகம் பண்ணாலும் அல்லாவுக்காக தியாகம் பண்ணணும். ஒரு ஹராமை விடுறீங்க, அல்லாவுக்காக விடுறீங்க. புரியுதா? எந்த தியாகமாக இருந்தாலும் அது அல்லாவுக்காக தியாகம் பண்ணணும். அர்ப்பணம் அல்லாவுக்காக தான் பண்ணணும். என்னுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையோட நான் விடக்கூடிய மூச்சு எல்லாமே அல்லாவுக்காக இருக்கும். என்னுடைய மரணம், நான் மரணிக்கிற வரைக்கும் இதில் ஃபோக்கஸ்டாக இருப்பேன். அகிலங்களின் அதிபதியான அல்லாவுக்கே வருவேன். இதுதான் இப்ராஹிம் நபியுடைய தீன்.
அப்போது வாழ்க்கையுடைய எந்த அம்சமும் விலகி போகல. அப்போ அங்கே 10 அதுவே இங்கே சுருக்கி 4 ஆக்கிட்டான். அதை அப்படியே எக்ஸ்பெண்ட் பண்ணினா அங்கே 10. இப்போ அதையும் கொண்டு வா, உள்ளே கொண்டு வா. என்ன வாழ்வு மரணம் முடிஞ்சு போச்சு. இப்போ வாழ்க்கையும் மரணத்துக்குள்ளே என்ன இருக்குது? இன்னும் சுருக்குனா 2. வாழ்வும் மரணமும் அல்லாவுக்காக இருக்கட்டும். அப்போ என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறது? அப்போ போ, எக்ஸ்பென்ஷனுக்கு போ, 10க்கு போ. அல்லாஹ் சொல்கிறான், அவனுக்கு யாரும் இணையில்லை, இவ்வாறே எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. மேலும் நான் இறைவனுக்கு கீழ்ப்படிவோரில் முதன்மையானவனாக உள்ளேன். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவனுக்கு யாரும் இணை கிடையாது. அப்போ அல்லாஹ் ஒன்று. என்ன? நேர்வழிங்கிறதும் ஒன்று, ஹக்கு சத்தியங்கிறதும் ஒன்று, கீழ்ப்படிதல்ங்கிறதும் ஒன்று தான். எல்லாமே வாஹிது. இப்போ இந்த இடத்துல தௌஹீத் வந்துருச்சு. அதான் நான் பாருங்கள், சுருக்கி 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 கடைசியாக இப்போ வந்து ஒன்றில் நிற்கிது. ஒன்று கீழ்ப்படிவதில் அவ்வளோதான் கொண்டா. நான் இறைவனுக்கு கீழ்ப்படிவோரில் முதலாமானவன் நான். ஒன்று நான், இன்னொன்று அல்லாஹ். அவ்வளோதான்ப்பா. நானாச்சு அல்லாஹ் வச்சு. யாரும் நடுவில் இன்டர்ஃபியர் வராது. நீங்கள் எந்த நபி, எல்லா நபிமார்களுடைய சுன்னத்து இதுதான். இப்ராஹிம் நபியும் இதை தான் ஃபாலோ பண்ணாங்க. மேலும் கூறுவீராக, அல்லாஹ் அனைத்திற்கும் அதிபதியாக இருக்க அவனை விடுத்து வேறொரு அதிபதியை நான் தேடுவேனா? அல்லாஹ் கேட்குறான், எது என்னுடையது, எது எனக்கு சொந்தம் இல்லாத பொருள்? அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் நான் சொந்தமாக இருக்க, அப்போ அந்த ஓனர்ஷிப் நான் எப்படி போய் வெளியே போய் தேடுவேன்? மேலும் எவர் எதை சம்பாதிக்கின்றார்களோ அதற்கு அவரவரே பொறுப்பாளிகள் ஆவார். மேலும் ஒருவரின் சுமையை மற்றவர்கள் சுமக்க மாட்டார்கள். பின்னர் நீங்கள் உங்கள் அனைவரும் உங்கள் அதிபதியிடமே திரும்ப வர வேண்டியதுள்ளது. அச்சமயம் நீங்கள் எதில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ அதன் உண்மை நிலையை அவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய மிரட்டல் பாருங்க. கருத்து வேறுபாடா? தீனு பிரிச்சுட்டு நியாயம் கற்பிக்கிறீங்களா? மற்ற நபிமார்களை சைடு எடுத்து வச்சு டைரெக்டாக இப்ராஹிம் நபிக்கு போகிறீங்களா? இப்போ இவனுங்களும் என்ன ஊருக்குள்ளே ஏமாற்றி சுற்றிட்டு இருந்தானுங்க? இப்ராஹிம் நபியுடைய சரியத்துன்ட்டு இவங்க சரியத்தை இப்ராஹிம் நபி லேபிள் ஒட்டி விற்றுட்டு இருந்தானுங்க. இன்றைக்கி இவனுங்களும் என்ன பண்ணுறானுங்க? இன்றைக்கி நம்மளும் என்ன பண்ணுறோம்? எல்லாம் பாருங்கள், இந்த அந்த அந்த டிஎன்டிஜிலையும் பாருங்கள், அந்த கோஷம் என்ன வைக்கிறாங்க? இப்ராஹிம் நபியுடைய தீனை ஃபாலோ பண்ணும். இப்ராஹிம் நபியுடைய தீன் என்ன யாருக்கு தெரியும்? தெரிஞ்சால் தானே ஃபாலோ பண்ணுறதுக்கு. அதான் சொல்கிறேன், இப்ராஹிம் நபியுடைய தீன் எங்கே இருக்குது? இப்ராஹிம் நபியுடைய கிதாப் எங்கே இருக்குது? அவருக்கு என்ன கிதாப் தரப்பட்டுச்சு? அதாவது இதுக்காக மற்ற கிதாபாவது தெரியும். மூசா நபிக்கு தௌராத் வழங்கப்பட்டுச்சு, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜபூர் வழங்கப்பட்டுச்சு, இஞ்சில் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்டுச்சு. இப்ராஹிம் நபிக்கு என்ன புத்தகம், அந்த புத்தகத்தோட பேர் கூட தெரியாது. வாங்கலாம் இப்ராஹிம் நபியை ஃபாலோ பண்ணும். நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. ரசூலா யார் ஃபாலோ பண்ணுறது? ஃபாலோ பண்ணுறது இப்ராஹிம் நபி. நீ ஃபாலோ பண்ணுறதுனால ரசூலா தான் ஃபாலோ பண்ணும். த்ரூ குரான், த்ரூ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் நபியுடைய தீன் வேணுமா? வாங்க தர்றேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான். அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்ன? அல்லாவே அனைத்திற்கும் அதிபதியாக இருக்க அவனை விடுத்து வேறொரு அதிபதியை நான் தேடுவேன். அப்போ துறைகளை பிரிச்சுக்கிறது. மேலும் எவரவர் எதை சம்பாதிக்கிறார்களோ அதற்கு அவரவரே பொறுப்பாளி. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இப்போ இந்த இடத்துல ஒரே கசகசான்னு கிடக்கு. நான் இவனுக்கு அதான் சொல்கிறேன், அந்த பைத்தியக்கார ஒரு ஹாஸ்பிட்டல் இதுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு சேட்டை பண்ணிருப்போம். ஒருத்தர் செவத்தை பிடிச்சி ஏதோ பண்ணிருப்பார். அந்த மாதிரி இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணலான்னு உள்ளே வந்தால் இங்கே ஒரு ஐட்டம் தெரியுது, இங்கே ஒரு ஐட்டம் தெரியுது, இங்கே ஒரு ஐட்டம் தெரியுது, இங்கே ஒரு ஐட்டம் தெரியுது. டே யாரா கண்ணா நீங்கள்லாம்? அப்படின்னா நாங்களாம் இப்ராஹிம் நபியுடைய வாரிசு. டேய் எதிரா யாரா இப்ராஹிம் நபியுடைய வாரிசு? நாங்கள் தான். அதான் அல்லாஹ் சொல்கிறான், அவனுங்களெல்லாம் விட்டுருங்க, இதுங்களாம் தெரியுதா ஆளுக்குன்னு, அவன் போக்கில் விட்டுருங்க. அவர்கள் சம்பாதிப்பதுக்கு அவங்க தான் பொறுப்பார். இதுங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்குன்னுலாம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அதில் ஆராய்ச்சி பண்ண போனீங்கன்னா நாளே வாழ்க்கையே போயிடும். இவன் ஏன் இப்படி இருக்கான், ஏன் இந்த ஜமாத் இப்படி சுற்றுது அப்படின்னு ஆராய்ச்சிலாம் பண்ணாதீங்க. டைரெக்டாக குரான் ஆராய்ச்சி பண்ணுங்கள். உங்களுக்கு சிராத்துல் முஸ்தகீம் என்னன்னு பார்த்துக்குங்க. மற்ற கோடுகளை ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அந்த கோடு அவங்க போட்டுக்கிட்டு, அது அவங்க கோடு, அதை அவங்களே சொல்கிறாங்க.
அவங்களே ப்ரௌடாக தானே ஃபீல் பண்ணுறாங்க. வி ஆர் தௌஹீத்வாதிஸ், ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் அப்படி சொல்லிக்கோ. நீ முஸ்லீம் இல்லை இப்ராஹிம், நீ அந்த பேச்சு பேசலை தானே, விட்டுருங்க. நாங்கள் முஸ்லீம்பா, நாங்கள் வெறும் முஸ்லீம்பா, ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து ஒவ்வொரு ஏகத்துவவாதியும், ஒவ்வொரு சலஃபியும், ஒவ்வொரு தப்லீக்வாதியும்னு ஏன் போய் பிரிச்சுட்டு இருக்கிற நீ உனக்கு நீயே நல்ல வேலை நீயே பேர் வச்சு நீயே போயிரு, எங்களுக்கு தேவையில்லை. அதான் அல்லாஹ் சொல்கிறான், பின்னர் நீங்கள் அனைவரும் உங்கள் அதிபதியிடமே திரும்ப வர வேண்டியது. அவனை எல்லா பயலுங்களும் இங்கே தான் வரணும். அச்சமயம் நீங்கள் எதில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ அதன் உண்மை நிலையை அவன் உங்களுக்கு வெளிப்படும். அப்போ விளக்குவம் பாரு, நீ எங்கே டபாய்ச்ச என்ன, நீ எந்த இடத்துல இருந்து டேக் டைவர்ஷன் அடித்த, உனக்கு எவன் ஐடியா கொடுத்தான் என்ன, நீ எவன் ஐடியாவை ஃபாலோ பண்ண, உனக்கு ஏன் இது பெஸ்ட்டாக பட்டுச்சு, உனக்கு ஏன் இது பெஸ்ட்டாக பட்டுச்சு. இப்போ சொல்கிறான், இப்போ சில பேர் நம்மளை பேசும்போது என்ன சொல்கிறாங்க, அச்சுறுத்தல் அவங்க எப்படி கொடுக்குறாங்க, உலக அச்சுறுத்தல்கள் தான் கொடுக்குறாங்க. உங்களுடைய இது ஸ்பாயில் ஆயிரும், உங்களுடைய கரியர் ஸ்பாயில் ஆயிரும், உங்களுடைய அது ஸ்பாயில் ஆயிரும், உங்களுக்கு இப்படி ஆயிரும், இப்படி பண்ணால் இங்கே டெவலப்பே ஆகாது. என்ன நீங்கள் பெண் பிள்ளைகளை படிக்க வேணாங்கிறீங்க, பெண் பிள்ளைகள் இப்படி படிக்காமல் அப்படியே போச்சுன்னா அப்புறம் எப்படி சமூகம் எப்படி முன்னேறது, என்னத்தை போய் முன்னேறது. இப்போ குழந்தைய யார் கவனிக்கிறது, சமூகம் முன்னேறதுன்னா இப்படி தான், பொருளாதாரம் மட்டும்தான் சமூகமா, காசு தான் உலகமா. பெண் பிள்ளைகளை வந்து அல்லாஹ் பெண் பிள்ளைகளுடைய பொறுப்புகள் குர்ஆன் சொல்லலையா, இப்போ அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டாமா. இன்றைக்கி பார்க்கணும், ஒரு ஒரு அப்பாவும் வேலைக்கு போய் அம்மாவும் வேலைக்கு போயிருக்காங்க, ஒரு ஃபேமிலி, 2 குழந்தைங்க, ஆண் குழந்தைங்க, 2.5 வயசு 3 வயசுக்குள்ளே இருக்குது. 2 பேருமே பக்கத்தில் ஏதோ ஒரு குளம் இருந்திருக்கு, அதில் போய் விழுந்து செத்துருச்சு. இப்போ காசு வச்சு நாக்கு வலிங்கடா, எதுக்குறா உங்களுக்கு காசு, அந்த குழந்தைங்களுக்கு தானே, அந்த குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கிறது தான் இப்போ காசு உங்களுக்கு யூஸ் ஆச்சு. இப்போ எதுக்கு யூஸ் ஆச்சு காசு? இந்த எந்த குழந்தை வீட்டில் அம்மா இல்லாமல் அந்த தனிமையில் வளருதோ அந்த குழந்தை பெருசாகி எந்த சாதனையும் பண்ணாது. ஏன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு அன்செக்யூர்டாகவே ஃபீல் பண்ணும், அது ஒரு அச்சத்துடனே வாழும். இந்த குழந்தை வந்து இந்த அம்மாவுடைய அரவணைப்பு இல்லாமல் எந்த குழந்தையெல்லாம் வளருதோ அந்த குழந்தையெல்லாம் பயந்தாங்குழியாகவே இருக்கும். அதனால தான் அவனுங்க இப்படி சொல்கிறானுங்க. ஏன் அப்படின்னா அந்த அந்த இளைஞர்கள் பெருசாகி அவங்களுடைய உரிமைகள்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்க வந்து கொஸ்டின்லாம் எழுப்ப மாட்டாங்க. எங்களுக்கு விடுதலை வேணும், எங்களுக்கு சம உரிமை வேணும், எங்களுக்கு வந்து சுதந்திரம் வேணும், அவங்களாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி செம்மறி ஆடுகளை வளர்க்குறதுக்காகத்தான் பெண்களை வெளியே கொண்டு வர சொல்கிறாங்க. பெண்கள் இல்லாமல் வளரக்கூடிய எந்த குழந்தையும் வீரனாக வளராது. அதே பாருங்கள், ஃபாத்திமார்லையும் கூட வெறும் 7 வயசு தான் ஸ்பெண்ட் பண்ணார். யார்? ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம். எவ்வளோ பெரிய வீரர், மாவீரர். ஹசன் அலியும் எடுத்து என்ன பண்ணாங்க சாதனை, இந்த 2 ப்ராடக்ட்டு, குவாலிட்டி ப்ராடக்ட்டு உருவாக்கி கொடுத்தாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன, சொர்க்கத்துடைய தலைவி. ஏன் இன்னி வரைக்கும் உலகத்துக்கு நேர்வழி காமிச்சிட்ருக்குறாங்க 2 பேர். அந்த 2 குழந்தைகள் தான், அது அவங்க அப்பாவும் தான். அவங்க அப்பா அதை விட சிறந்தவர். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிற எந்த பிரச்சனையும் எடுங்க, அந்த 3 போருக்குள்ளே அடக்கிடலாம். ஜமல், சிஃபின், நெஹர்வான், இந்த 3 போரில் அடங்கிடலாம். ஒன்று என்ன, நல்லவங்க ஆனால் ஹக்கு எதுன்னு தெரியல, வழி தவறினவங்க. இந்த மாதிரி முஸ்லீம் இன்னைக்கு உம்மத்தில் இந்த குரூப் இருக்கும். எண்ணம் நல்லது யாருக்கு, தல்ஹார் அலியானோ, ஜுபைர் அலிலானோ, ஆயிஷா அலியானோ, எண்ணம் நல்லது. ஆனால் எது சரின்னு குர்ஆனுடைய தாவில் தெரியல, குர்ஆனுடைய புரிதல் இல்லை. அலிலான்ட்டு தான் புரிதல் இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், உம்மத்தில் இப்படி ஒரு குரூப் சுற்றும். இன்னொரு குரூப்பு, அந்த குரூப்புக்கு எண்ணமும் சரியில்லை, புரியுதா, குர்ஆனுடைய தாவிலும் தெரியல, மோசடி பண்ணிக்கிட்டு நம்ம சும்மா டவாய்ச்சிட்டு இருந்துச்சு ஒரு குரூப். அது இன்னொரு குரூப்பு வெறும் வணக்க வழிபாடை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிச்சு, தீனுடைய ஸ்பிரிட்டை விட்டுருச்சு. இந்த 2 குரூப்பில் எது 2 குரூப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த குரூப் 1 மட்டும் கிளியர் பண்ணுறேன். குரூப் 2, குரூப் 3 உங்கள் சாய்ஸு, சரியா? அப்போது இப்போ இந்த 3 குரூப் தான் இப்போ இங்கே தடவிட்டு இருக்குது. நீங்கள் ஐஎஸ்ஐஎஸ் எடுத்துக்கங்க, யார் தொழுவான், இது பண்ணுவான், ஹவாரிஜ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கங்க. இன்னொரு குரூப் யார்? இன்னொரு குரூப் பாருங்கள்,
எல்லாம் வேஷம், உள்ளுக்குள்ளே விஷம், வாயில் நயவஞ்சகத்தனம். கோஷம் பார்த்திங்கன்னா சஹாபாக்களை பின்பற்றுகிறோம், எப்படி எல்லாம் ஃபித்னா, சோதனை, தீனை வந்து கொலாப்ஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறது. இப்போ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி குரூப்ஸ் இருக்காங்க, ஆளுக்கு ஒன்று பண்ணிகிட்ருக்குறாங்க, ஃபித்னா பண்ணிகிட்ருக்குறாங்க. தெரிஞ்சு நடிக்கிற குரூப் இருக்குது, தெரியாமல் அறியாமையில் இருக்கிற குரூப் இருக்குது, நல்லவங்க இருக்காங்க. நம்ம அவங்கள வென்றெடுக்கணும். ஆயிஷர்லேவன் மாதிரி இருக்கக்கூடியவங்க குரானுடைய தாவீல் புரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க, புரியுதா? அவங்க தான் நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ். ஏன் அப்படின்னா நல்ல எண்ணத்தில் இருக்காங்க, ஆனால் தாவீல் புரியல, அதனால் தவறான இடத்துல இருக்காங்க. அவங்கள மீட்டெடுக்கிறது தான் நம்முடைய கிளை. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அதிபதியிடமே திரும்ப நீங்கள் எதில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்கள், இந்த கருத்து வேறுபாடு எதில் இருந்துச்சோ அதை நான் தான் கிளியர் பண்ணுவேங்க. கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிறவன் அலியில் ஆராய்ச்சி பண்ணான்னா கருத்து வேறுபாடு எப்படி முடிவு கொண்டு வரதுன்னு தெரியும். ஏன்னா அல்லாஹ் அங்கே இடத்துல என்ன சொல்கிறான், மூமீன்கள் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தும் முரண்பட்டு கொண்டால், அவங்க எந்த கூட்டம் பாத்தில் இருக்கோ அவங்களுக்கு எதிராக சண்டை போடுங்க. அப்போ எது பாத்தில்னு எப்படி தெரியும்? அந்த ஆயத்துக்கு விளக்கமே அலியில்னு தான். நபிசுல்லாஹ் காலத்தில் எப்படி ஒரு கருத்து வேறுபாடு வரவே வராது. மூமீன்கள் ஒரு அணியில் தான் இருப்பாங்க. ரசூல்லா காலத்தில் எவன் எதிர்த்து நின்னாலும் தெரிஞ்சு போயிடும், நல்லா தெரியும் கெட்ட எண்ணம்னு. எதிர்த்து ரசூல்லா எதிர்த்து யார் நின்னாலும் அவங்க பாத்தில் இருக்காங்கன்னு அப்பட்டமாக தெரிஞ்சிடும். அப்போது அலியின் காலத்தில் தான் இது வருது. உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்கியவனும் அவனே, உங்களில் சிலருக்கு வேறு சிலரை விட உயர்ந்த படித்தரங்களை அவன் வழங்கியிருக்கிறான், அவன் உங்களுக்கு வழங்கியவற்றில் உங்களை சோதிப்பதற்காக. அப்போ இந்த இடத்துல இப்போ கடைசி வசனம் இது அல்லாஹ் வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறான் பாரு, நீங்கள் பூமியில் ஒன்றும் புதுசு கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னமோ இப்போ தான், அதாவது நான் என்னமோ வேறு ஆளையே பார்க்காத மாதிரி, என்ன நீங்கள் மட்டும்தான் மனுஷங்க மாதிரி இப்படிலாம் நினச்சிக்காதீங்க கண்ணுங்களா, நீங்கள் தான் லாஸ்ட் பேட்ச்சு. என்ன நீங்கள் வந்து மற்ற பேட்சோடைய எச்சம். அங்கேருந்து நான் என்கிட்ட செருப்படி வாங்கினது போக, நான் அழித்தது போக மீதி எஞ்சிருக்கிற கூட்டம் நீங்கள். அல்லாஹ் அழிக்காத ஊரே கிடையாது உலகத்தில். அப்போ அங்கே சொல்லும்போது அதான் சொல்லுவாங்க, ஆது சமுதாயம், மத்தியன், இவங்க எல்லாருடைய அழிக்கப்பட்ட மீதி தொகை தான் இவங்க யார், குறைஷிகள். அப்போ அந்த இடத்துல எல்லாம் சொல்கிறான், உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்கிடுங்க, ஓனர்களாக இல்லை. யாருமே உங்களுக்கு ஓனர்ஷிப் கிடையாது, ரெப்ரசன்டேட்டிவ் தான். அதாவது நீங்கள் யார், எல்லாரும் என்னுடைய பிரதிநிதிகள். அப்போது எதுவுமே நம்மளுக்கு, நம்ம உடம்பு நம்மளுதா, அல்லாவிடம் இருந்து இரவலா கடனாக பெறப்பட்டது. அப்போ நம்முடைய ஆற்றல்கள் நம்மளுதா, அல்லாவால் நமக்கு தரப்பட்டது. நம்ம செல்வம் நம்மளுதா, அல்லாவால் தரப்பட்டது. எதுவுமே நம்மளுது கிடையாது. இங்கே ஓனர்ஷிப் கிடையாது. ஃபுல் ஓனர்ஷிப் யாருது? நம்ம புக்கு யார்கிட்ட இருக்குது? அல்லாட்ட இருக்குது. வண்டி மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம். நம்மளால் இந்த வண்டி மறுபடியும் விற்க முடியாது, எங்கேயும் ரீசேல் பண்ண முடியாது. வச்சிக்கலாம், சர்வீஸ் பண்ணிக்கலாம், கொண்டு போய் செவுத்துல மோதலாம், ஆக்சிடெண்ட் பண்ணலாம், கொலாப்ஸ் பண்ணலாம். ஆனால் புக்கு மட்டும் கிடையாது. புக்கு கொடுத்தே உள்ள இறக்கல, ஓனர்ஷிப் ஃபுல்லாக அவன்கிட்ட இருக்குது. அல்லாஹ் அதான் சொல்கிறான், உங்களில் சிலருக்கு வேறு சிலரை விட உயர்ந்த படித்தரங்களை அவன் வழங்கியிருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கான், சிலரை வந்து புத்திசாலியாக படைச்சிருக்கான், சிலரை அழகாக படைச்சிருக்கான், சிலரை ஒரு சிறப்பு திறமைகளை கொடுத்து இது பண்ணியிருக்கான். இது எது கொடுத்துருக்கான்? ஏன் செல்வம் சிலருக்கு கொடுத்துருக்கான்? எது கொடுத்துருக்கான் அப்படின்னா, மனுஷன் என்ன நினைக்கிறான், ஏன்னா நான் தான் அல்லாவுக்கு இங்கே இருக்கிறதுலையே ரொம்ப பிரியமானவன், அதனால தான் அல்லாஹ் எனக்கு கூடுதலாக இதை கொடுத்துருக்கு. அப்போது நான் மறுமை அப்போனா என்ன அர்த்தம், நான் செஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் சரின்னு அர்த்தம். நான் வந்து ஃபஸ்ட்டு கம்பெனி ஆரம்பிக்கும் போது என்னுடைய கம்பெனியுடைய டோட்டல் காஸ்ட் வந்து 1 crore. இப்போ வந்து என்னுடைய கம்பெனியுடைய காஸ்ட் வந்து 10 crore. அப்போனா என்ன அர்த்தம், இந்த 10 வருஷம் நான் செஞ்சதெல்லாம் சரின்னு அர்த்தம். அதனால தான் அல்லாஹ் என்னை 1 கோடி கொடுத்த இடத்துல இப்போ 10 கோடி கொடுத்துருக்கான். அதனால் நான் சரியான பாதையில் இருக்கேன், நான் கரெக்டாக தான தர்மம் கொஞ்சம் பண்ணிடுறேன், நான் இது பண்ணிடுறேன், நான் இந்த மருசக் ஜகாத்து இது கொடுக்குறேன், நான் ஃபண்டிங் கொடுக்குறேன், அதனால் என்னை விட யோக்கியன்னு யார்? அல்லாஹ் சொல்கிறான், டேய் முட்டாள, இதெல்லாம் பிரதிநிதித்துவம்டா. இதில் நான் சிலருக்கு கொடுத்துருக்கேன், சிலரை குறைச்சி கொடுத்துருக்கேன், சிலரை சேர்த்தி கொடுத்துருக்கேன், சிலர் அறிவு அதிகம் கொடுத்துருக்கேன், சிலவு கம்மியாக கொடுத்துருக்கேன். டே இங்கே இருக்கிறது எதுவுமே பனிஷ்மெண்ட்டும் கிடையாதுடா, பரிசும் கிடையாதுடா, இது எதுவும் கிஃப்ட்டும் கிடையாது, பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. அவன் உங்களுக்கு வழங்கியவற்றில் உங்களை சோதிப்பதற்காக. இந்த உலக வாழ்க்கையுடைய ஃபிலாசபி இது.
அவர் ஒருத்தர் கால் இல்லை, ஒருத்தர் கண் இல்லை, என்ன அர்த்தம்? அல்லாவால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களா? மற்ற மதங்களுடைய ஃபிலாசபி வேறு. போன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருப்பேன் அதனால் இப்படி இருக்க, போன ஜென்மத்தில் ஏதோ பண்ணியிருக்க அதனால் இப்படி போயிட்ட, போன ஜென்மத்தில் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்க அதனால் உன்னை வந்து இப்படி முக்திக்கு அங்கே சொல்லப்படுற கான்செப்ட் வேறு. குரானுடைய ஃபிலாசபி வேறு. குரான் என்ன சொல்லுது? சோதனை, அவ்வளோதான். எனக்கு வந்து சோதிக்கிறான், நான் பொறாமப்படுறேன்னான்னு சோதிக்கிறான். என்னை விட இவன் இன்னொருத்தனை சிறப்பிச்சிருக்கான். காரணம் என்ன? நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு பார்க்குறான். சிறப்பிச்சது யார்? அல்லாஹ். அப்போ அவன் மேலே பொறாமப்பட்டேன்னா யார் மேலே எனக்கு கோபம் வருதுன்னு அர்த்தம், அல்லாஹ் மேலே அதிருப்தியில் இருக்கேன்னு அர்த்தம். அதானே இப்லீஸு ஆதம் நபியை சிறப்பித்தவொடனே இவன் அதிருப்திக்கு வந்துட்டான். அது எப்படி நீ நான் இருக்கும்போது இவனுக்கு சிறப்பிக்கலாம்? இதுதானே மீனிங்கு. பொறாமைக்கு மீனிங் என்ன? இதுதானே. நான் ஒருத்தன் நீயே கதின்னு இருக்க, நீ என்னையை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரனை எப்படி சிறப்பிக்கலாம்? நான் உனக்கு இத்தனை தொழுகை செஞ்சுருக்க, நான் என்னை விட்டுட்டு எப்படி நீ அவனை இது பண்ணலாம்? இதெல்லாம் காரணம். அப்போ அல்லாஹ் சொல்கிறேன், இங்கே எதுவுமே வந்து கிஃப்ட்டு கிடையாது, இங்கே எதுவுமே பனிஷ்மெண்ட்டு கிடையாது. நபிமார்கள் கொல்லப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க, வறுமையில் இருந்தாங்க, நோயில் இருந்தாங்க, ஏகப்பட்ட குழந்தை வச்சுருந்த நபிமார்கள் இருந்தாங்க, குழந்தையே இல்லாத நபிமார்கள் இருக்கிறாங்க. என்ன ஃபாலோவர்ஸ் இருக்கிற நபி இருக்காங்க, ஃபாலோவர் இல்லாத நபி இருக்கிறாங்க. எல்லா தரப்பட்ட எக்ஸாம்பிளும் இங்கே இருக்குது. எல்லாமே இங்கே சோதனை. நிச்சயமாக அதிபதி தண்டனை வழங்குவதில் விரைவானவன், மேலும் நிச்சயமாக அவன் பெரும் மன்னிப்பாளனாகவும் பெரும் கருணையாளனாகவும் இருக்கிறான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்கள் சோதனைகளை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்கள் எக்ஸாம் பேப்பரை பாருங்கள், உங்கள் கொஸ்டின் பேப்பர் எதுன்னு நீங்களே டிசைன் பண்ணுங்கள், உங்களால் என்ன பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நீங்களே பாருங்கள். யார் பின்னாடியும் கும்பலாக போகாதீங்க. என்ன இந்த கூட்டம் போனால் சரியாக போயிடும், அந்த கூட்டம் அடுத்தவன் வந்து பார்த்து பிட்டடிக்காதீங்க. ஓன் எக்ஸாம் நீங்களே டிசைன் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா என்கிட்ட துவா கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா குரானோட டச்சில் இருங்க. அப்பப்போ நான் உங்களுக்கு வந்து உதிக்க செஞ்சு வழிகாட்டுவேன். சில விஷயங்கள் நம்ம போய் மண்டை உடைப்போம், பார்த்தா படித்த வசனத்தில் நமக்கு சொல்யூஷன் இருக்கும். இந்த ப்ரோக்ராம்லாம் சொல்லுவாங்கள்ல, ஏதாவது விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஸ்டே கனெக்டட், ஸ்டே டியூன்டு, அந்த மாதிரி ஸ்டே டியூன்டு, டச்சிலே இருங்க. குரானை வந்து விட்டுட்டு வெளியே போகாது. எனி டைம் குரானோட கனெக்டடாகவே இருங்க. குரானுடைய தப்சீர்களை தேடிக்கிட்டே இருங்க, அதோடைய தாவீல்களை தேடிட்டே இருங்க. முடிஞ்ச வரை பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருங்க. உங்களுடைய ஒவ்வொரு இதுலேயும் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து உங்களுடைய பர்ஃபெக்டாக இருக்கட்டும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வந்து உங்களுக்கு மன்னிப்பு இருக்குது, பெரும் கருணையாளன் நான். என் விஷயத்தில் நீங்கள் நம்பிக்கை வைங்க, நம்பிக்கை வச்சு செயல்படுங்க. எதுலேயுமே கலங்காதீங்க. மற்றவங்க உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, யாரும் எந்த தீங்கும் பண்ண முடியாது. உங்கள் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறான். இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரை நம்முடைய பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் நம்ம அவுட்புட்டு கொடுப்போம். புரியுதா? நமக்கு என்ன ஒரு இது இருக்குது, எக்ஸ்கியூஸ் இருக்குது அப்படின்னா, ரசூலுல்லாஹ் ஃப்ரண்ட்டில் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்கன்னா நம்ம மேலே சுமத்தப்படுற பொறுப்புகள் வேறு லெவலுக்கு இருக்கும். இந்நேரம் வந்து நம்ம அதான் சொல்கிறோம்ல, இவ்வளோலாம் நம்ம வந்து நம்முடைய டெய்லி ரொட்டீனில் வாழ்க்கையெல்லாம் வாழ்கிறதுக்கு நமக்கு அனுமதி கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்கன்னா இந்த வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையெல்லாம் ஒருத்தனும் இங்கே வாழ முடியாது. எல்லோரும் சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கபலமாக நம்ம நிற்க வேண்டிய வேலை இருக்கும். அதனால் நமக்கு சிலது எக்ஸம்ஷன் இருக்குது. அதனால் நம்ம என்ன நினச்சிக்கூடாது, நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணிக்க வேண்டாம், ஓவர் டிப்ரெஸும் ஆகிக்க வேண்டாம். நம்ம உலகத்தையே நான் தான் திருத்த போகிறேன்ட்டு இப்போ இந்த தீவிரவாத செயலெல்லாம் ஈடுபடுறான். ஏன் ஈடுபடுறான்? அவன் என்ன பண்ணுறான்? அவன் ஓவர் டிப்ரெஷன் ஆகிடுறான். இன்னும் எல்லாம் தீமையாக இருக்குது, கடைசியாக தீமையை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிளம்பிட்டு போயிடுறான். இந்த மாதிரி ஓவராக நீங்கள் எதுவும் பண்ணிக்க வேண்டாம். அதான் சொல்கிறேன்ல, இப்படிலாம் அழிக்கிறதா இருந்தால் அல்லாஹ் அழிச்சிருவான். நீ ஏன் அழிக்கிற? நீ போய் ஒரு பாம்பு வச்சு தான் கெட்டவனை அழிக்கணுமா? ஏன் அல்லாஹ் நினச்சானா அழிக்கிறது தான் ஒட்டுமொத்தமாக அழிக்க மாட்டே தெரியாதா? எங்கெல்லாம் கெட்டவன்லாம் ஒன்று கூடுற இடமே இல்லையா? இவனுங்க ஒன்று கூடுற இடமே இல்லையான்னு, கெட்டவங்க எல்லாம் ஒன்று கூடுற இடம் அல்லாவை பார்த்து சூர் ஷாட்டாக அடிக்க தெரியாது அல்லாவுக்கு. அதெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான். அல்லாஹ் தான் சொல்கிறேன், தண்டனை வழங்குவதில் நானே விரைவானவன், மேலும் நிச்சயமாக அவன் மாபெரும் மன்னிப்பாளனாகவும் கருணையாளனுமாக இருக்கிறான். ஸோ அதனால் அல்லாஹ்வுடைய கருணையை எதிர்பார்த்து சரியான பாதையில் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்
உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா இல்லாஹி ரப்பில் ஆலமீன்.